ஏன்னா காதலை பற்றி பேசுறதுக்கு 2 பேர், நட்பு பற்றி பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இந்த காதலே என்று பேசுவதற்கு 2 பேர் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ஜெயஸ்ரீ அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க மெகா டிவியில் நிறைய பேசக்கூடியவங்க, விஜய் டிவியில் பேசக்கூடியவங்க. ஏன்னா இப்போ சில தொலைக்காட்சிகளில் அடிக்கடி பார்க்கறது வேற, வாய்ப்பு கிடைக்கிற போது பார்க்கறது வேற. வேந்தர் டிவிலையும் பேசுவாங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அரக்கோணத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க படித்த படிப்பு MBA. ஆனால் பேசுவது அன்னை தமிழிலே மிகுந்த ஆர்வம் உடைய ஒரு பேச்சாளர். அவங்க இன்னைக்கு காதலை பற்றி பேச வந்திருக்காங்க. அந்த அணியிலே இன்னொருத்தர் உட்காந்துங்கிறாரு. அவர் கொஞ்சம் நல்லா பாடக்கூடியவர். நீங்கள் விரும்பினீங்கன்னா ஒரு 4 வரி பாடுவார், இல்லைன்னா வேண்டாம். நான் ஆரம்பத்திலேருந்து இன்னைய வரைக்கும் பாட தெரியாது. ஏன்னா கூட்டத்தை கலைக்க ஆசைப்படுறது இல்லை நான் என்றைக்குமே. ரொம்ப அருமையாக பாடுவாருங்க. அது பாட்டு மன்றம் அவரே நடத்துவார். பாட்டு மன்றத்தில் பாடக்கூடியவர். இருந்தாலும் பட்டிமன்றத்திலும் நிறைய பாடுவார், பேசுவார். மெகா தொலைக்காட்சியில் என்னுடைய தலைமையில் பல நிகழ்வுகளிலே பங்கேற்று இருக்கக்கூடிய சிறப்புக்கு உரியவர். அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அகில உலகம் முழுவதும் சைவ சமயத்தை பரப்பிய அருள்முருக கிருபானந்த வாரியாருக்கு பேரன் உறவு முறையில் வரக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அது ஒரு தனி பெருமை இருக்கிறது. அதே மாதிரி நட்பு தான் என்றும் இனிமை தருவது காதலை விட நட்பு தான் என்று பேசுவதற்கு 2 பேர். அதிலே பாராட்டுதலுக்குரிய சகோதரி டாக்டர் வேதநாயகி அவர்கள் திருத்தணி, அதாவது தளபதி விநாயகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியினுடைய பிரின்சிபால். அந்த அம்மா கல்லூரி மிக அமைதியாக நடக்கையா, உண்மை. இந்த அம்மா போகிறதே இல்லை. ஆமாம், எப்போ பார்த்தாலும் மேடையில் இருந்தால் அவருங்க யார் நடத்துறது. ரொம்ப அருமையாக பேசுவாங்க. கலைஞர் தொலைக்காட்சியிலே என் அன்பு சகோதரர் லியோனியுடைய தலைமையிலே ஒவ்வொரு சிறப்பு நாளிலும் பேசுபவர்கள். எல்லா சிறப்பு நாள்லையும் கலைஞர் டிவியில் பேசுவாங்க. அதே மாதிரி அந்த அணியிலே ஜெயா டிவியிலே தொடர்ந்து பேசி வருகிற பல முக்கிய தலைவர்களிடத்திலே தலைமையிலே பேசி வருகிற கும்பகோணத்தை சார்ந்த வாசு சசிகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இந்த அரங்கத்தில் உள்ள அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். நல்ல மனம் திறந்து நகைச்சுவையாக பேசினாங்கன்னா அப்போவே சிரிச்சிருங்க. கொஞ்ச நேரம் போத்து சிரிச்சா மம்பாயிடும். ஏன்னா நான் பல பாடலாம் பட்டிருக்கிறேன், பல மேடைகளில் பட்டிருக்கேன். 25 நகைச்சுவையை நான் ஸ்டாப் ஹியூமரை சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு முகத்தை மட்டும் திரும்ப திரும்ப பார்க்குறேன். எனக்கே பயம், அது சிரிக்கவே இல்லை. அப்புறம்தான் 26வது நகைச்சுவை சொல்லும்போது அந்த ஆளும் சிரிக்க ஆரம்பித்தார். அப்பா இப்பயாவது சிரிக்கிறியாப்பான்னு. இல்லை, இப்போ தான் முதல்ல சொன்னேன், அது புரிஞ்சுதுன்னா. அப்போ மீதி 24 25 என்னைக்கு புரியுது? நகைச்சுவைக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா அப்போவே சிரிக்கணும், அப்போவே மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும். கருத்துக்கு என்ன வெளிப்பாடுன்னா கை தட்டணும். எங்கள் பட்டிமன்றம் ஜெயிக்கிறதே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அவ்வளோதான் சார். வாழ்க்கையில் கடவுள் மகிழ்ச்சியை இந்தந்த இடத்துல கொட்டி வச்சிருக்கான். வெற்றி என்பது பெரிய பெரிய நிகழ்வுகளில் இருக்கிறது, மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் இருக்கிறது. நம்ம வீட்டிலே இருக்குது சார். இப்போ நம்ம உள்ளங்கை அளவுக்கு விட்ட ஒரு உலகத்தை கொண்டு வந்த உள்ளங்கையில் நிறுத்திய ஒரு செல்போனுக்கு நாம் அடிமையாகிட்டோம். அது நம்மை ஆளுகிறது. நாம் அதை ஆள ஆரம்பித்தோம். இப்பொழுது நம்மை அது ஆளுகிறது. அது இல்லைன்னா நம்மால் முடியல. அன்றைக்கி கூட 2 அம்மா, பக்கத்து வீட்டு அம்மா 2 அம்மாவும் பேசிக்குது. நேற்று பூரா கரண்ட்டே இல்லடி, நெட்டே வேலை செய்யலை, ஒன்றும் பண்ண முடியலன்னு. அந்த அம்மா கேட்குது, அப்போ என்ன தான் பண்ணியிருந்தேன்? எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லவனாக இருக்கிறாண்டி. அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்போது தான் அந்த வாய்ப்பே அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் அதில் ஒரு ஹியூமர் இருக்குது. நம்ம குற்றம் பார்க்கக்கூடாது சார். ஒரு மெசேஜ். மனம் இருக்க, மனிதனுக்கு மனம் ஒன்றை படைத்திருக்கிறான் கடவுள். அந்த மனம் இருக்கிறதே ஒரு நேரத்தில் வேண்டாததை பார்க்கிற போது அது கண்ணாடியாக இருக்க வேண்டும், வேண்டியதை பார்க்கிற போது கேமராவாக மாற வேண்டும். கண்ணாடிக்கும் கேமராவுக்கும் வித்தியாசம் இருக்குது. கேமரா உள்வாங்கி வச்சுக்கும், வேண்டியதை பார்க்கிற போது உள்வாங்கி வச்சுக்கணும் இந்த மனம். வேண்டாததை பார்க்கிற போது
அப்பப்போ காட்டுறது தெரிஞ்சாதான், அதுக்கு வந்தாதான் காட்டும், இல்லைன்னா காட்டாது. அந்த கண்ணாடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை இந்த மனம் பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். சாதாரணமான விஷயம். ஹஸ்பண்ட் அப்படி சேரில் உட்காந்துங்கிறாரு, அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போகிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? அதை விட எனக்கு என்னடி வேணும்னா, ஒரு சரித்திரம், ஒரு வரியில் அந்த குடும்ப சரித்திரமே முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால் வாழ்க்கையை கொண்டாடணும் சார். நான் எல்லா நாடுகளுக்கும் போனால் சென்றாண்டு லண்டனில் 20 நாள், ஃப்ரான்ஸில் 30 நாளுன்ற வாய்ப்பு கிடச்சிது. எல்லா நாடும் மேக்சிமம் எல்லா நாடும் போய் வந்தாச்சு. நீங்களும் எல்லாரும் போயிட்டு வந்திருப்பீங்க. மாத்திரத்தில் என்ன ஒரு பெருமைன்னா, நம்ம கல்ச்சர் வேற சார். பாரத திருநாட்டினுடைய வாழ்வியல் அடிப்படை பெருமைகள் சாதாரணமான சரித்திரம் அல்ல. இது வாழையடி வாழையாக பெரியவங்க கொடுத்த சொத்து அது. அதனால்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே. என்ன அற்புதமான நாடு இந்த நாடுங்க. 60ஆம் கல்யாணம், 70வது பீமரத சாந்தி, 80வது சதாபிஷேகம், 100வது கனகாபிஷேகம் எந்த நாட்டில் நடக்குது? நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குது. எவ்வளவு சிறப்பு. 13 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு திருக்கடையூரில் 60 பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்த என் ஃப்ரெண்டு கேட்டான், சார் அதே ஒய்ஃபான்னா? நம்ம யோசிக்கிற மாதிரி கேட்குறான். அதாவது அவனுக்கு அது ஆச்சரியம் சார். இத்தனை வருஷமா எப்படா நீங்க சேர்ந்து வாழ்றீங்கன்றான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்றி வருகிற பிரிட்டிஷ் அரசாங்கம் கடைசியில் எதில் தோத்து போனது? நம்ம கலாச்சாரத்தில் அவன் கை வைக்க முனைந்தான், முடியல. இன்னைக்கும் சொல்றேன், நம்ம கலாச்சாரத்தில் எவனாலும் கை வைக்க முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த பூமி இது. எல்லாரையும் அரவணைத்து வாழ்கிற ஒரு புண்ணிய தேசம் இது. சாதாரணமான சரித்திரம் பெற்ற பூமி இல்லை இது. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வை இந்நினைவகற்றாதீர்னா. எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, வேண்டாத குப்பைகளை உள்ள தள்ளுறதை விட வேண்டியதை மட்டும் நினச்சி பெருமைப்படுவோம். அப்போ தான் மனிதன் கூட தெய்வம் ஆகலாம். அழகாக சொன்னாங்க ஐயா, டாக்டர் ஐயா அங்கே பேசும்போது போலியோவை பற்றி சொன்னாங்க. போலியோவை முற்றிலும் ஒழித்து அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு அருமணியை, ஒரு ரோட்டரி அமைப்பு சாதனை படைத்திருக்கிற சரித்திரம் என்றால் அது உலக சரித்திரம். என் பையனே எழுதினான், அப்போ அந்த காலத்தில் எழுதினான், ஒரு கவிதை எழுதினான். சின்ன வயசு போலியோ, இன்னும் உன்னை விட்டு அது போலியோ, சொட்டு மருந்து துணையுள்ள போலியோ, போன மருந்து ஒருவேளை போலியோ. அதை வச்சு என்ன அருமையாக கவிதை எழுதுனான். பசங்க ரொம்ப ரசிக்கணும் சார். என்ன ஃபென்டாஸ்டிக்காக எழுதுறான் சார். இன்னைக்கு காதலை பற்றி எழுதலையாம, நட்பை பற்றி எழுதலையாம, எவ்வளோ எழுதுறான். என்ன நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ் நான் போயிருந்தேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பையன் எழுதுனான், நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றாள், நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள், நான் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள். மறக்க முடியாது சார் அதெல்லாம். பசங்க அதான் ரசிக்கணும்ன்ற நான். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. சார் கோடிக்கணக்கான இன்பம். நான் ஒரே கவலையா இருக்குது. கவலை என்ற நடுவில் எடுத்து எடுங்க. கவலை அப்படின்ற ஒரு சொல்லில் இருக்கிற நடு எடுத்து எடுங்க. கலையை ரசிக்க தொடங்கினால் கவலை தானாக போகும் என்பது அதற்குள் இருக்கிற அற்புதமான செய்தி. ஆயக்கலைகள் 64. நானே ஒரு பையனுக்கு கேள்வி கேட்டிருந்தேன், 6வது படிக்கிற பையனை பார்த்து, ஆயக்கலைகள் எத்தனை? அவன் எழுதியிருக்கான் சார் 64. ஆயக்கலை 1, ஆயக்கலை 2, ஆயக்கலை 3 எழுதியிருப்பான். ஏதோ 64வது வரிசையில் ஒழுங்காக எழுதுறான்னா பார்ப்போம். பார்வை எப்படியும் நம்ம மாற்றிக்கணும் சார். பார்வை அப்படி மாற்றிக்கணும். அதனால் எதையும் ரசிக்கணும். குற்றம் பார்க்கணும், சுற்றம் இல்லைன்னா. குற்றத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு சுற்றத்தையும் சேர்க்க முடியாது நம்மால். ஒரு சின்ன வரலாற்று செய்தி சொல்லி நான் இவங்களை பேச விடுறேன். எங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவாக கொடுத்துக்கிறீங்க. இவ்வளோ பெரிய அரங்கம், இவ்வளோ பெரிய மாநாடு வந்தால, இவ்வளோ பெரிய அற்புதமான அறிஞர்கள் மத்தியில், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேவையின் சிகரங்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு கூட ஒரு 1/2 மணி நேரம் கூட கொடுத்துருக்கலாம்.
அது என்னமோ குறிப்பான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்துருக்குறீங்க. ஏன்னா எங்களுக்கு நல்ல ரசனையான ஆடியன்ஸ் கிடைக்கிறது மகா கஷ்டம் ஐயா. இப்போல்லாம் நாங்கள் சிவன் கோயிலுக்கெல்லாம் பெருமா கோயிலுக்கெல்லாம் எந்த சொற்பொழிவாளனை கூப்பிட்றாங்க. காரணீஸ்வரர் கோயிலில் அரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிதுன்னு போய் உட்காந்து உள்ளே உட்காந்து 4 பேரை பற்றி பேசிங்கிறேன். 10 பேர் தான் சார் உட்காந்து அந்த தூண் ஓரமாக கேட்டுங்கிறான். நான் என் மேடையே திருப்பிங்கன்னு அவங்க பக்கமாக தான் பேசிங்கிறேன். ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷம் பொறுத்துன்னு இப்படி திரும்புறதுக்குள்ளே அந்த 10 பேரையும் காணாம். அடுத்த 10 பேர் உட்காந்துங்கிறான். அவன் ட்ரெஸ்ஸு வேற, இவன் ட்ரெஸ்ஸு வேற. எப்படி அப்படி யோசிக்கிற நேரத்தில் அமைப்பாளர் சொன்னார், 3 தடவை சுற்றி பிரகாரம் வந்து உக்காந்துட்டு போகிற இடம் சார் அது. அதனால் ஒரு பேட்ச் போயிடுச்சு, இன்னொரு பேட்ச் வந்துருக்குதுன்னா. இப்படி தொடர் உண்ணாவிரதம் கேள்விப்பட்டுக்கிறேன். தொடர் பார்வையாளர்கள் அப்போ தான் முத பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ பெரிய அரங்கம், உண்மையிலேயே மாவட்ட ஆளுநர் கவர்னர் அவர்களுக்கும் மகிழன் அவர்களுக்கும் நான் பெரிதும் நன்றியோடு இந்த வணக்கத்தை சொல்லுகிறேன். எவ்வளவு அழகான ஏற்பாடு. அங்கங்கே இருக்கிற இடம் எங்கெங்கேயோ, ஆனால் கொடைக்கானலில் ஒரு தேன் கூடு கட்டியது போல இதை சேர்க்கணும்னா இது எத்தனை மாதத்தினுடைய உழைப்பு என்பதை சிந்தித்து பார்க்கிற போது அந்த உழைப்புக்கு தங்கள் கரங்களை உறுதுணையாக்கிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை, பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது, ரொம்ப அற்புதமான விஷயம் இது. அதனால் எப்பயுமே சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட அதை நம்ம பெருசாக்க வேண்டாம். வாழ்க்கையில் சுகமான பயணம் அது. எம்எல்ஏ ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது நம்ம சென்னையில், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எம்எல்ஏ ஹாஸ்டலில் எல்லா எம்எல்ஏவும் தங்கியிருப்பாங்க. நான் சொல்கிறது ஒரு கடந்த பீரியடு. காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற போது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். அங்கே எம்எல்ஏ ஹாஸ்டலில் மூக்கையா தேவர் ஒரு அறையில் தங்கி, அவருக்குரிய அறையில் தங்கி இருக்கார். அவருக்கு ஒரு பியூனு, அவன் பேர் மண்ணாங்கட்டின்னு பேர். அவன் எழுத படிக்க தெரியாதவன். இவங்க 2 பேர் இருக்கிற போது நடந்த செய்தி சார் இது, விளையாட்டுக்கு இல்லை. 6 மணி நியூஸ் வருது ரேடியோவில். அப்போல்லாம் டிவி கிடையாது, ரேடியோவை தான் கேட்பாங்க. 6 மணிக்கு நியூஸ் வாசிக்கிறவன் என்ன சொல்கிறான், இன்றைக்கு ஒரு ஜீவோ வந்திருக்கு, கவர்மெண்ட் வேலைக்கு வர்றவங்க குறைஞ்சபட்சம் 5வது பட்சம் இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஜீவோ கையெழுத்து போட்டாருன்னு சொல்லி வந்து இந்த மண்ணாங்கட்டி 6 விரலை காட்டி அவருடைய எம்எல்ஏ மூக்கையா தேவர்கிட்ட காட்டி அழறான். ஏன்டா அழறான்னார், எனக்கு 6 பிள்ளைங்கய்யா, கவர்மெண்ட் வேலை எனக்கு கை நாட்டு பேர் வழி, 5வது பட்சம் இருக்கணும்னு ஜீவோ வந்துடுது, இந்த வேலை போனால் நான் என் பொழப்பு என்ன ஆகுறது சொல்லிட்டு ஒன்று தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தானே முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க ஐயா, எனக்காக கொஞ்சம் பரிந்துரை பண்ணணும்னு. இவன் பிரச்சனை தாங்க முடியல அவருக்கு. மணியை பார்த்தாரு 6 மணிக்கு செக்ரட்டரியேட்டில் யாரும் இருக்க போகிறதில்ல, எல்லாம் போயிட்டுருப்பாங்க. இவனை மாதிரி ஒரு பியூன் தான் அங்கே இருப்பான் ஒருத்தன். அதனால் சும்மா இவனை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படியே டயல் நம்பர் திருப்பி, அது அப்போல்லாம் டெலிஃபோனு, அப்படியே போட்டு நம்பரை போட்டு ஹலோன்னாரு. செக்ரட்டரியேட்டில் இந்த குரலை வந்து அரோன்னு சொல்லிட்டு உடனே அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்துட்டு சொன்னார், இங்கே பாரு மண்ணாங்கட்டி, நான் சொல்கிற மாதிரி கேளு, படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு கேளு. ஏன்னா இவனை மாதிரி ஒரு பியூன் தான் எடுப்பான்னு அவர் நம்பிக்கை சொன்னார். இவன் மண்ணாங்கட்டி என்ன பண்ணான், அந்த ஃபோனை வாங்கி படன்னு பேசிட்டான். அதாவது படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்க போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் பியூனாக இருக்கக்கூடாதுன்னு மூக்கையா தேவர் கேட்க சொன்னாருன்ட்டான். மூக்கையா தேவர் கை கால் ஆடுது. அட சண்டால பாவி, என்னையாண்டா நீ போட்டு கொடுத்துட்டு, நீ தானே கேட்க சொன்ன. அவள் லெவல் அவள் தான். 10 நிமிஷம் ஆச்சு சார், ஒரு ஆள் மெசஞ்சர் நேராக வராரு. உங்கள் 2 பேரையும் செக்ரட்டரியேட்டை கூட்டின்னு வர சொன்னாங்க. போச்சுரா மாட்டிக்கணும்டான்னு சொல்லி, வேற ஒன்றும் இல்லை, இவங்க ஃபோன் அடிக்கும்போது ஃபோனு அங்கே யாருமே இல்லை, அங்கே கூட இருந்த பியூனை கூட நேரம் ஆகி போச்சு, நீ வீட்டுக்கு போடா, நான் ஃபைல் பார்க்கணுன்னு பெருந்தலைவர் காமராஜர் தான் உட்காந்துங்கிறாரு. அவர் தான் ஃபோனே அட்டன் பண்ணவர். அவர்கிட்டே இவன் டைரக்டாக பேசிவிட்டான் வசனத்தை. அதனால் 2 பேரையும் கூப்பிட்டாங்க பாருங்க. விஷயம் தெரிஞ்ச மூக்கையா தேவர் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதோன்னு சொல்லிட்டு உள்ள நுழையும் போது மனித தெய்வத்தைத்தான் சந்தித்தார்கள். என்ன கேட்டார் தெரியுமா, மண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, உன்னை மாதிரி பாதிக்கப்படுவார்கள் நான் நினைக்கலப்பா. நான் ஒன்று செய்கிறேன், நாளைக்கே இந்த ஜீவோவை
இனிமேல் கவர்மெண்ட் வேலைக்கு வர்றவங்க 5ஆம் கிளாஸ் வரைக்கும் குறைஞ்சபட்சம் படிக்கணும்னு ஜிஓவே மாற்றிடுறேன், கவலைப்படாதேன்னாரு. இந்த மனித நேயத்துக்கு பேர் தான் சார் தெய்வீக அருள்னு பேர். அந்த மனித நேய குணம் ஒவ்வொரு ரொட்டேரியன் மனசிலும் இறைவன் குடி வைத்திருக்கிறான். அதனால்தான் இந்த சேவை செய்வதற்குரிய ஒரு சிறப்பும் உங்கள் வாழ்க்கையில் வாய்த்து இருக்கிறது. பெருமைப்படுங்க, எல்லாத்துக்கும் பெருமைப்படணும், எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அடையணும். நாட்டில் நம்ம சுற்றி ஏதோ தான் நடக்கும் சார், அது எல்லாத்துக்கும் நம்ம வருத்தப்பட்டால் வேலைக்கு ஆகாது. டிராஃபிக் இன்ஸ்பெக்டரில் சிக்னலில் பாருங்கள், ரெட் லைட் எரியும், எல்லோ எரியும், க்ரீன் எரியும். ரெட்டில் இருந்தால் எல்லாமே நிற்கிறாங்க. எங்கள் சென்னையில் வந்து பாருங்கள், அடிக்கடி நடக்கும். இந்த எல்லோ வர்றதுக்கு முந்தி லேசாக வந்தாலே பைக் ஆரம்பிச்சிருவான். அது வரைக்குமே ஸ்டார்டிங்கில் ரன்னிங்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் வருஷம் நின்று தான் பாருங்கள், ஒரு 6-7 பேர் அந்த மஞ்சள் உழுந்த உடனே கிளம்பிட்டான். அது க்ரீன் வரல, அவன் தான் போகிறானேன்னு சொல்லிவிட்டு 4-5 பேர் பின்னாடியே போயிட்டான். பின்னாடி போன 5 பேரையும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார், நில்லுங்கடான்ட்டார். அப்போ அவன் கேட்டான், முன்னாடி போனார் அவரை ஏன் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு. சும்மாறா, அவரை எப்படி நாங்கள் பிடிக்க முடியும், எங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அவர் தான். ஒரு நாளைக்கு 5-6 தடவை போய் ஒரு 50 பேர் பிடிச்சி கொடுப்பாரு. இது நமக்கு கூட இருக்கிறவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சரி, காலத்தின் கலியுகம் அப்படி தான் நடக்கும்னு போகணுமே தவிர அதுக்காக போய் நம்மெல்லாம் போராட முடியாது. அதனால தான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மனசை சில நேரங்களில் கண்ணாடியாக வைத்திருக்க வேண்டும், பல நேரங்களில் கேமராவாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முன்னுரிக்கு இந்த அளவிலே திரையிட்டு இன்னும் கூட சொல்ல போகிறேங்க. வெற்றி என்பது சில பேர் போய் கேட்குறான், ஜோசியர்கிட்ட போய் உட்காந்து கையை நீட்டி கேட்பான், என் உள்ளங்கையை பார்த்து சொல்லு நான் எதிர்காலம்னா. அவனே அடுத்தவங்க கையை பார்த்து தான் அவன் காலத்தை நிர்ணயிக்கிறான். அவங்ககிட்ட போய் இவன் கையை காட்டுறான், என் கையை பார்த்து சொல்லுன்னு. அது மாதிரி தான் ஒரு பொண்ணு போய் கை நீட்டிச்சு, ஐயா நீங்கள் தான் ரேகை பார்ப்பீங்களாமே, என் கையை பார்த்து சொல்லுங்கள், எதிர்காலத்தில் என் வாழ்க்கை எப்படி அமையும். அவர் சொன்னார், நீ காதலிச்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்குவோம்மா, கவலைப்படாதேன்னார். குறிப்பாக எந்த பையன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்குன்னுச்சு. அதனால் இன்றைக்கி உலகம் பலவிதமான உலகமாக இருக்கிறது. ஒன்று வேண்டுகோள், இதே மாதிரி அவங்களுக்கும் பேசும்போது நல்ல கை தட்டுங்க. உங்களை நம்பி வந்திருக்காங்க, நீங்கள் புதுமுகம் என்று நினைக்காதீர்கள். என்னை பொறுத்தவரையிலே பழைய முகம்தான். மீடியாவில் டிவியில் வந்தால் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிற சமூகம், முகம் காட்டி முகவரி பெறுவதை விட அகம் காட்டி முகவரி பெறுபவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் என்பதை நாட்டில் நம்ம பார்க்குறோம். அதனால் அவர்களும் இவர்களும் ஒருவர்கள் 4 பேரும் அதில் இருக்காங்கன்னு சொல்லி அவர்களுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்து எங்களை பேச வைக்கிற பெருமையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தீர்ப்புரையிலே சில செய்திகளை சொல்ல காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் இனிமை தருவது காதலே என்ற அணி தொடங்குகிறது. ஜெயஸ்ரீ. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளிலும் பேச அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, ஆஞ்சோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, காதல் இருக்கு பாருங்க, காதல் பாத்தீங்களாங்க ஐயா, அந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே எல்லாருடைய முகமும் எப்படி மலருது பாத்தீங்களா? அந்த சக்தி தாங்க ஐயா காதல். காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாஜ்மஹால் கிடையாது. காதல் இல்லைன்னா கவிதை கிடையாது. காதல் இல்லைன்னா சினிமா கிடையாது. காதல் இல்லைன்னா கொடைக்கானல்ல இவ்வளவு கூட்டமே கிடையாது. இந்த கூட்டத்தை சொல்றீங்களா? வருஷம் பூரா வந்து போற கூட்டத்தை சொல்றீங்களா? ஐயா, எல்லா கூட்டத்தையும் தாங்க ஐயா சொல்றேன். நண்பர்களோட கொடைக்கானலுக்கு போகணும்னு ஆசைப்படுவோமா? காதலிச்சு கரம் பிடிச்ச மனைவியோட ஹனிமூனுக்கு கொடைக்கானலுக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுவோமா? எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு தான் நாங்க கேக்குறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, காதல் என்னென்ன விஷயங்களை ஐயா செய்ய. படிக்காதவனை படிக்க வைப்பது காதல், குளிக்காதவனை குளிக்க வைப்பது
காதல். ட்ரெஸ் பண்ணவே தெரியாதவனை டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுப்பது காதல். வேலை வெட்டியே இல்லாம சுத்திட்டு இருந்தவனை வேலைக்கு அனுப்புவது காதல். சாதாரண மனிதனை சரித்திர நாயகனாக மாற்றுவது காதலுங்கய்யா. தானே பேசும் போறான சில நேரங்கள். அப்போ ஐயா நீங்க பாருங்க, காதல்ல ஒரு வார்த்தை உண்டு, தெய்வீக காதல்ங்கிற வார்த்தை காதலுக்கு உண்டு. தெய்வீக நட்புன்னு நீங்க நட்புல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவு உயர்வானது. ஐயா நான் உயிரோட தானே இருக்கேன், நான் உயிரோட தானங்க ஐயா இருக்கேன். என்னம்மா இதுல ரொம்ப சந்தேகம் இல்லைங்க ஐயா, நான் இப்ப பேசுறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உயிரோட இருக்கேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமா. நான் எனக்கு மட்டும் தாங்க ஐயா தெரியும் என்னோட உயிர் சென்னையில அவர்கிட்ட பத்திரமா இருக்குன்னு. ஓ, உங்க உயிர் அவர்கிட்ட இருக்குது. அதாங்க ஐயா, அதனாலதான் சில நேரங்கள்ல உயிரை வாங்குறீங்க. சந்தோஷம். அதாங்க ஐயா காதல். காதல்ங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க ஐயா, எங்க இளைஞர்களுடைய மனதை தொட்ட வார்த்தைங்க ஐயா காதல். இங்க ட்ரெயின்ல நேத்து சென்னையில ஏறணுங்க ஐயா, வேதாக்காவும் நானும் ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு எதிர்க்க ஒரு கப்புள்ஸ் வந்து உட்கார்ந்தாங்க. அப்ப வேதாக்கா என்கிட்ட சொன்னாங்க, இவங்க நியூலி மேரிட் கப்புள்ஸ் போல இருக்கு ஜெயஸ்ரீ அப்படின்னாங்க. நான் கேட்டேன், எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சொன்னாங்க, அந்த பொண்ணு கழுத்துல பாரு புதுசா மஞ்சள் கயிறு போட்டிருக்கு, அதை பார்க்கும் போதே உனக்கு தெரியல அப்படின்னாங்க. ஓ சரிக்கா, அவங்க லவ் மேரேஜ் போல இருக்குன்னாங்க. ஏங்கா கயிறுல அதெல்லாமாக்கா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த பையனை பத்தியா, கறந்த பால் மாதிரி வெள்ளையா இருக்கான். அந்த பொண்ணை பத்தியா, போட்ட டிகாஷன் மாதிரி கருப்பா இருக்கு. இந்த ஃபில்டர் காஃபி காம்பினேஷன் காதல்ல தாமா சக்சஸா இருக்கும்னு சொன்னாங்க. அங்க அப்படி சொல்லிட்டு வந்து இங்க வந்து நட்புன்னு பேசுறது என்னங்கய்யா சொல்றது? நான் இதுக்கு வேற கும்பகோணத்துல இருந்து வேற ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காராம். ஏன் காதலர்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் நேரத்தை யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணு 2 நிமிஷம் லேட்டா வருங்கய்யா, அந்த காதலன் காதலி கிட்ட கோச்சிப்போம், என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு. 2 மணி நேரம் பேசி முடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லும், நான் கிளம்பட்டுமா? என்ன இப்பதானே வந்த உடனே கிளம்புற? ஐயா 2 நிமிஷம் காத்திருக்கிறதுங்கிறது இவ்வளவு நேரமா இருந்துச்சு. 2 மணி நேரம் பேசி முடிச்சதுக்கு பிறகு என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன்னு சொல்லுகிற துடிப்பை கொடுக்குது பாத்தீங்களா? அதுதாங்க ஐயா காதல். நட்புங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில கிடைக்கிற நூடுல்ஸ் மாதிரிங்கய்யா, பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்கும், பக்கத்து தெருவிலே ஈஸியா கிடைக்கும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், நாட் a healthy option. நான் எங்களுடைய காதல் இருக்கு பாருங்க, அது கஷ்டப்பட்டாலும் கொடைக்கானல் மலையேறி எடுக்கிற தேன் மாதிரிங்க ஐயா. அது தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களையும் கெடுக்காது. அதாங்க எங்களுடைய காதல். சட்டைய மாத்தி போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நட்பு. இதயத்தையே மாத்திக்கிட்டா அதாங்க ஐயா காதல். அதனாலதான் ஒரு இளைஞர் ரொம்ப அழகா கவிதை எழுதுனா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்காமலேயே இங்கு 2 இதயங்கள் இடம் மாறி விட்டதேன்னு. இந்த மாதிரியான விஷயங்களும் இனிமையும் காதல்ல கிடைக்குங்கய்யா, நட்புல கிடைக்குமா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்கய்யா. இவங்க 2 பேரும் நட்பு நட்புன்னு பேச வந்திருக்காங்கல்ல, நட்பு தான் வாழ்க்கையில இனிமை கொடுக்கும்னா, நட்பு ஏங்கய்யா கொஞ்ச நாள் கழிச்சு காதலாகி கசிந்துரிது காதலா மாறுது? நீங்க காதலிச்சவங்க நிறைய பேரை கேட்டு பாருங்க, நாங்க முதல்ல நண்பர்களா இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்க காதலர்களா மாறிட்டோம்னு சொல்றவங்க தான் அதிகம். நட்புக்கே தெரியும், நட்பு காதலாக வளர்ந்தால்தான் அது எண்டு காடு போகாம வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் வரும் என்பதை நட்பே நம்புகிறது. அதனாலதானங்க என் நட்பு காதலா மாறுது. ஒரு அழகான விஷயம் காதல்ல இருக்குங்கய்யா, 2 காதலர்களுக்கு இடையே நட்பை பார்க்கலாம், நட்புக்குள்ளே காதலை பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இதுதான் எங்க காதலுக்கு இருக்கிற ஸ்பெஷலுங்க. இங்க வேதாக்காவும் நானும் 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா அது செய்வீங்கயா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரிய சொல்லுங்கன்னு யாராவது எங்களை கேட்பீங்களா? இதுவே எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் 10 வருஷ காதல்னு சொன்னா கேட்கிறவங்க உடனே கேட்பாங்க, நீங்க முதல்ல எங்க சந்திச்சீங்க, உங்க லவ் ஸ்டோரிய சொல்லுங்கன்னு கேட்கிறாங்கன்னா, நட்பின் கதை சொல்வது செய்திங்க. காதலோட செய்தியில தாங்க சுவாரஸ்யமே இருக்குன்னா, அந்த காதல் தான் இனிமை கொடுக்கும்னு தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். இங்க இவங்க நட்புன்னு பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு நட்பு எப்படி தெரியுங்களா இருக்கு? வெறும் ட்ரீட் கேட்கிற நட்பா தாங்கய்யா இருக்கு. பரீட்சையில பாஸ் ஆனா ட்ரீட், ஃபெயில் ஆனாலும் ட்ரீட்,
வேலை கிடைச்சாலும் ட்ரீட்டு, வேலை போச்சுனாலும் ட்ரீட்டு. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? போன வாரம் ஒருத்தர் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னா, மச்சான் 5 வருஷமா ஆசையா வளர்த்த நாய்க்குட்டி செத்து போச்சுரா. நான் அடுத்த நிமிஷமே கேட்டான், மச்சான் எப்போடா ட்ரீட்? இதுக்கெல்லாம் ட்ரீட் கேட்கிற கலாச்சாரமாகவே நட்பு இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கேன்னு தான் சொல்றோம். காதல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கய்யா. 20 வயதில் இளமை காதல், 60 வயதில் அனுபவ காதல். காதல் 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 என்று சொல்லி ஒரு கவிஞனே பாட்டு எழுதினான்னு சொன்னா, காதலுக்கு தானங்கய்யா அந்த சக்தி இருக்கு. பிறந்த குழந்தைய முதல்ல ஒரு தாய் பார்க்கிற பார்வையில் இருக்குங்கய்யா காதல். 1 வயசு குழந்தை நடந்து போகிற போது தெரியாம கீழே விழுந்துட்டு அம்மா ஓடி வந்து என்ன தூக்குவாங்களான்னு ஏக்கமா திரும்பி பார்க்கும் பாத்தீங்களா, அந்த பார்வையில் இருக்கு காதல். 80 வயசு தாத்தா ஐசியூல அட்மிட் ஆகியிருக்கும் போது எனக்கு பிறகு இவளை யாரு பார்த்துப்பான்னு ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துகிறாரே, அந்த கண்ணீரில் இருக்குங்கய்யா காதல். இதுதான காதலினுடைய சக்தி. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க்கையில் இன்றைக்கும் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் இனிமை சேர்ப்பது காதலாகத்தான் இருக்கிறது. ஆதலால் காதல் செய்வர் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காதலை பற்றி ஒரு செய்திகளை அவங்க ஸ்டைல்ல எடுத்து சொல்லியிருக்காங்க. நட்பில் காதலில் உண்டா? காதலிலே நட்பு உண்டு. ஒரு வித்தியாசமான செய்தி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு கூட நண்பனுக்கு பொண்ணு பார்த்துருக்குறாங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஃப்ரெண்டு அவன் ஒய்ஃப் அழைச்சிட்டு போயிருக்கிறான். அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த ஒய்ஃபு கேட்டுக்குது, என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்குறான், பார்க்க சைக்கிளில் நல்லாவே இல்லையே, நீங்களாவது சொல்லக்கூடாதா? எனக்கு மட்டும் அவன் சொன்னானா? அந்த அம்மா மறுபடியும் கேள்வி கேட்கும். அவன் எவ்வளோ பாதிப்பில் இருக்கிறான்றது அதில் தான் தெரியுது. நீங்கள் சில நேரங்களில் சிலரோட நம்ம பேசி பழகும்போது தான் தெரியுங்க நிறைய விஷயங்கள். ஆனால் பேசாமல் போனதுனால தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் ஆகுது பிற்காலத்தில். ரொம்ப அருமையாக பேசினாங்க. இளமையில் காதல் வருது, 60 அனுபவ காதல்னாங்க. பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான். அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்றேன். அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் ஆண்டவன் அருகில் வந்து என்று கவியரசர் கண்ணதாசன் எழுதுகிற பாட்டை நினைவுபடுத்தினாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் ஐயா வாசு சசிகுமார் அவர்கள். இவங்க எல்லாமே பிஹெச்டி வாங்கினவங்கய்யா, எல்லாமே பிஹெச்டி பட்டதாரி. ஏன்னா டாக்டர் பட்டம் வாங்கிறது லேசான விஷயம் இல்லை. டிகிரி வாங்கிறது பார்க்காம பரீட்சை எழுதணும். டாக்டர் பட்டம் வாங்கணும்னா பார்த்து பரீட்சை எழுதணும். அது அப்படிலாம் எழுதணுங்க தான் அவங்க தான். சொல்லுங்கய்யா. அன்பிற்கினியவர்களே, உலக அதிசயங்கள் 7 என்று சொல்லுவார்கள். உலக அதிசயங்கள் 7 என்று சொல்வார்கள். சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உலக அதிசயம் என்றால் ஒன்றுதான். உலக அதிசயம் என்றால் ஒன்றுதான். அது நம் தாய்மொழி தமிழ்தான். என் தாய்மொழி தமிழுக்கு முதலில் வணக்கங்களை சொல்லி, ஐயா ஜெயஸ்ரீ அவங்க கட்டி இருக்கிற புடவை மாதிரியே கலர் கலரா ரீல் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நாங்க எப்போதுமே நண்பர்கள் எப்போதுமே உண்மையைத்தான் பேசுவோம். இவ்வளவு நேரம் அதை தான் பார்த்துருந்தீங்களோ? அவங்க முதல்ல சொன்னாங்க, காதல் என்னென்னலாம் பண்ணும் தெரியுமா? படிக்காதவன படிக்க வைக்குது, அது பண்ணுது, இது பண்ணுது, ஒண்ணும் பண்ணது. நான் சொல்லட்டுமா? காதலித்து பார், தரையில கால் நிக்காது, மொபைல்ல சார்ஜ் நிக்காது, பாக்கெட்ல காசு நிக்காது, ஆனா அவன் மட்டும் நடுத்தருவுல நிப்பான். இது எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கவிதை, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிறாங்களாம். அப்பப்பப்பா, அன்னைக்கு ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கான் கனகசபன்.
கண்ணடித்தேன் மயங்கவில்லை, கண்ணடித்தேன் மயங்கவில்லை, கட்டையால் அடித்தேன் மயங்கி விட்டால். அட பாவி, என்னங்க கவிதை இது? ஆனா நட்பு எப்பேற்பட்டது தெரியுமா? நட்பு விரும்புகிற ஒருவரை மட்டும் உறவாக்கிக் கொண்டால் அது காதல். விரும்புகிற ஒருவரை மட்டும் உறவாக்கிக் கொண்டால் அது காதல். விரும்புகிற அனைவரையும் உறவாக்கிக் கொண்டால் அது நட்பு. இறைவன் கொடுத்த வரம் மனைவி, இறைவன் கொடுத்த வரம் மனைவி. இறைவனுக்கு நிகரான வரம் தாய், அம்மா. இறைவனுக்கே கிடைக்காத வரம் என்று சொன்னால் அதுதான் நட்பு. இந்த எனக்கு என்ன ரொம்ப கோபம்னா, இந்த லவ்வர்ஸ் பேசிப்பாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு 2 பேர் பார்க்கல, நீங்க உடனே கேட்டீங்களா? கேட்க கூடாது. 2 பேர் பேசிக்கிறாங்க. நீங்களே பேசுன நான் எப்படி கேட்பேன்? அவ, ஏன் டார்லிங், நான் சிரிச்சா என் கண்ணத்துல குழி விழுவுதா அப்படின்னு கேட்டா. நீ சிரிச்சா உன் கண்ணத்துல குழி விழுது, அதை பார்க்கிறப்ப உன்னை டார்லிங் இத மாதிரி ஒரு படு குழியில விழுவேன்னு எனக்கு தோணவே இல்லை. 10 மணிக்கு போன் பண்றான் சார். ஹேமாவா? இல்லடா அவங்க அப்பா. ஓ மாமாவா? எவ்வளவு மாறி போச்சு சார் இன்னைக்கு. ஒண்ணு அப்புறம் பெரிய பெரிய கவிதை எல்லாம் ஜெயந்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இந்த பசங்களை எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கு தெரியுமா? ஒரு பையன் அவன் லவ்வரை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டான் சார். நல்லா கேட்டுக்கங்க, அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டு வாசல்ல அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. போனோன்னா அந்த பொண்ணுக்கு ஐயோ இந்த மாதிரி வந்துட்டானே ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா அவன் சமாளிச்சா சார். வா ரமேஷ், வா 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 வா, அப்பா வீட்டில் இருக்கிறார் என்கின்ற புத்தகத்தை தானே நீ வாங்க வந்தாய். எப்படி மாத்திரா பாருங்க. அப்பா வீட்டில் இருக்கிறார் என்கின்ற புத்தகத்தை தானே நீ வாங்க வந்தாய் அப்படின்னா அவன் உடனே சொன்னான், இல்ல இல்ல, நான் எங்கே காத்திருப்பது என்கின்ற புத்தகத்தை தான் வாங்க வந்தேன். அட பாவி. உடனே இவ சொன்னா, அந்த புத்தகம் என்கிட்ட இல்ல, மாமரத்தடியில் காத்திரு என்கின்ற புத்தகம் இருக்கிறது, அதை வேணா நான் எடுத்துட்டு வந்து தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போனான். அவங்க அப்பன் கூப்பிட்டான், யாருமா இந்த ரமேஷ்? அப்பா, ரமேஷ் ரொம்ப நல்ல பையன்பா, நிறைய புத்தகம் எல்லாம் படிப்பான்பா, அவன் புத்தக புழுப்பா. அப்படியாமா? நீ சொன்ன அந்த 3 புத்தகத்தோட பெற்றோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்கின்ற புத்தகத்தையும் சேர்த்து கொடு என்று சொன்னான் அப்பா. அதனாலதான் சார் ஒரு கவிஞர் எழுதுனா, ஞாயிறு என் மேனி என்றால், ஞாயிறு என் மேனி என்றால் திங்களவள், செவ்வாயில் முத்தமிட்டேன், புதன் வியாழன் பேசினோம், வெள்ளி எழு முன் ஓடினோம், பிறகுதான் தெரிந்தது அவள் சனி என்று. எவ்வளவு பிரச்சனை! இது கூட பிரச்சனை இல்ல சார். கொரோனா காலத்துல நீங்க எவ்வளவு பயந்துட்டு இருந்தீங்க? பயந்துட்டு இருந்தோமா இல்லையா? ஆனா இந்த காதலர்கள் மட்டும் பயப்படவே இல்லை. பயப்படல. கொரோனாவுக்கு பயப்படுறதை விட கூட இருந்தவங்க தான் பயந்தான். ஒருத்தன் எனக்கு போன் பண்ணியே கேட்டான், சார் இருக்கிறியான்னு கேட்டான். அவன் போன் பண்ணாமலே இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். ஒருத்தன் கொரோனாவும் காதலும் ஒன்று அப்படின்னா, கொரோனாவும் காதலும் ஒன்று. என்னடா இது கொரோனாவும் காதலும் ஒண்ணுங்கிறியே? ஆமா, கொரோனா வந்தால் குவாரண்டைன், கொரோனா வந்தால் குவாரண்டைன், காதல் வந்தால் வேலண்டைன். இரண்டிற்கும் இடைவெளிதான் பிரச்சனை. அவன் எழுதியிருக்கான் பாருங்க, இரண்டிற்கும் இடைவெளிதான் பிரச்சனை. கொரோனா நுரையீரல் கொண்டு உன் உயிரை மாய்க்கும், காதல் இதயம் கொண்டு உன் உயிரை மாய்க்கும். அடி பெண்ணே, நீ கபசுர குடிநீராய் வந்து கொரோனா என்னும் காதல் நோயை கொல்லு அப்படின்னா நான் சொன்னேன், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு சார். ஆனா நட்பு அப்படி கிடையாது சார். அழகான ஒரு பாடல் உண்டு, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீறு கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று தானே சொல்லி இருக்கிறார்களே தவிர உங்களுடைய காதலை அவர்கள் பெரிதாக பாடவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தி, ஒரு வகுப்பற நடந்த உண்மை சம்பவம். இத்தாலியில எவ்வளவு பெரிய நட்பு, எவ்வளவு பெரிய ஆழமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மன்றத்திலே நான் சொல்லி இடம் அமரலாம்னு நினைக்கிறேன். ஒரு வகுப்பறை, இத்தாலி நாட்டில் நடந்த உண்மை நிகழ்வு. ஒரு வகுப்பறையில ஆசிரியை உள்ளவரா, அந்த வகுப்புல மொத்தம் 30 மாணவிகள்.
30 பேருமே மாணவிகள். வந்தோட ஆசிரியை சொல்றா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன், யார் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அழகான ஒரு பாதுகை ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஷூ ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுக்க போறேன். அப்படியே டீச்சர் கொஸ்டின் பேப்பரை கொடுங்க அப்படின்னா எல்லா அந்த 30 மாணவிகளும் எழுதி கொடுக்குறாங்க. வாங்கி ஆசிரியை திருத்துறா. திருத்தி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வகுப்புல இருக்கக்கூடிய அந்த 30 மாணவிகளுமே 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். இப்ப யாருக்கு கொடுக்கிறதுன்னு தெரியல. அந்த ஆசிரியை சொல்றா, எல்லாருமே 100க்கு 100 மார்க் எடுத்துட்டீங்க, எல்லாருமே அறிவுல ஜெயிச்சிட்டீங்க, அதிர்ஷ்டத்துல யார் ஜெயிக்க போறோம்னு பார்க்க போறோம். ஒரு பாக்ஸ் கொண்டாந்து வைப்பேன், உன் பேரை எழுதி கொண்டாந்து அதுல போட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. எல்லோரும் அவர்களுடைய பெயர்களை எழுதி கொண்டாந்து போட்டுறாங்க சார். போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. ஆசிரியை படிக்கிறா. வஃபா என்கின்ற பெயரை ஆசிரியை படித்த பொழுது அந்த வகுப்புல இருக்கக்கூடிய 29 மாணவிகளும் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. ஐயோ வஃபாவுக்கு கிடைச்சிருச்சே, எங்களுக்கு மகிழ்ச்சின்னு. அந்த ஆசிரியை வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றா, இத மாதிரி நடந்துச்சுங்க அப்படின்னு. சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஆசிரியை தன்னையும் அறியாமல் அழுகுறா. ஏமா நீ நினைச்ச மாதிரி தான் நடந்துருச்சே, எல்லாம் அந்த வஃபாக்கு தான் கிடைச்சிருச்சே. இல்லைங்க, என்னுடைய வகுப்பறையில் சிறந்த மாணவி வஃபா, அப்பதான் அவளுக்கு கிடைச்சிருச்சே. இல்ல, என்னுடைய வகுப்பறையில் ஏழையும் மாணவியும் வஃபா, அப்பதான் அவளுக்கு கிடைச்சிருச்சே. இல்லை, என்னை விட என்னுடைய மாணவிகள் சிறந்தவர்கள் அந்த ஆசிரியை சொன்னா. எப்படின்னா, நான் அவரவர்களுடைய பெயர்களை எழுதி போட சொன்னேன், ஆனால் எந்த மாணவியும் தன்னுடைய பெயரை எழுதாமல் ஏழை மாணவி, படிக்கின்ற மாணவி, தன்னுடைய தோழிதான் ஜெயிக்க வேண்டும் என்று கருதி வஃபா 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 என்று எழுதி போட்டார்களே, அதுதான் சார் நட்புன்னு நான் சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுனா என்ன சார் அர்த்தம்? சார், இன்னைக்கு காதல் எந்த அளவுக்கு, இன்னைக்கு இன்டர்நெட் காலம். ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு அப்பனுக்கு போன் பண்ணா, அப்பா ஃபேஸ்புக் மூலமா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், வெப்சைட்ல டேட்டிங் போனோம், வாட்ஸ்அப்ல சாட் பண்ணோம், லவ்வ ஷேர் பண்ணது ஸ்கைப்ல, இப்ப வைபர் மூலமா கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா. அதுக்கு அப்பன் சொன்னான், ட்விட்டர்ல கல்யாணம் பண்ணிக்க, ஆன்லைன்ல ஜாலியா இரு, ஜிபேல குழந்தைய வாங்கிக்க, வாழ்க்கை பிடிக்கலன்னா OLX அமேசான்ல வித்துட்டு போய் தொலைன்னா. இதுதான் காதலா? அழகாக நான் சொல்லி முடிக்கிறேன் சார். தொட நினைத்தும் தொடாமல் பேசுவது காதல் என்றால், தொட நினைத்தும் தொடாமல் பேசுவது காதல் என்றால், தொட நினைக்காமல் தொட்டு பேசுவது நட்பு என்பதை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, பறவைக்கு கூடு, சிலந்திக்கு வலை, மாட்டுக்கு தொழுவம், மனிதனுக்கு நட்பு. இதுல ஐயா வந்தோன்னு அழகான ஒரு விஷயம் சொன்னார். மகிழ், முத்து இவர்களை பார்க்கிறப்ப எனக்கு ஒரு படம், சினிமா ஞாபகம் வந்துச்சு. சட்டம்னு ஒரு படம் சார். அதுல கமலஹாசன், சரத்பாபு 2 பேரும் ரொம்ப நண்பர்கள். நீங்க இந்த மன்றத்துக்கு நான் விட்டுறேன், யார் வேணாலும் சரத்பாபு, யார் வேணாலும் கமலஹாசனா இருக்கட்டும், ஆனா நண்பனே, எனது உயிர் நண்பனே என்று சொல்லி அந்த படத்தை எப்படி ஹிட் ஆக்குனாங்களோ அதே போல 3 நாள் மாநாட்டையும் இவர்கள் வெற்றி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய நட்புதான் செய்திருக்கிறது என்பதை உங்களுடைய இதயம் சொல்லும். அதையே தீர்ப்பாய் வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். பேராசிரியர் சசிகுமார் அவர்கள் நட்பை அப்படி தூக்கி நிறுத்தி இருக்கிறார். காதலினுடைய தன்மையையும் படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். அன்றைக்கு கூட ஒருத்தன் என்ன கேட்டான், காதலிச்சது தப்பா சார்லாம். தப்பு இல்லையப்பான்னு. கட்டி வச்சு அடிச்சானுங்க சாருன்னா. எங்கடா கட்டி வச்சு அடிச்சானுங்கன்னு? காதலிச்ச பொண்ணையே கட்டி வச்சு அடிச்சானுங்க சாருன்னா. அப்போதான் நான் வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடைசி வரைக்கும் கேட்கணும், பாதியிலே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா எதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும். நள்ளிரவில் 1 மணிக்கு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது. புருஷனே கேட்குறான், இந்த நேரத்தில் ஏண்டி மேக்கப் பண்ணுறேன்னு. வாயை மூடி கம்முன்னு படியா, நான் செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுட்டேன், அது ஒரிஜினல் மூஞ்சி பார்த்து அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகும் போலுக்குது. அப்போ அவன் சிரிக்கிறான், நீ ஏன் சிரிக்கிறன்னா, உன் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்க பிடிக்கலடி. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். அந்த முத்து மகிழருக்கும் ஒரு விளக்கம் சொன்னார். கமலஹாசன், சரத்பாபுன்னார். இவங்க அவங்களா இருக்க வேணாம், அவங்க அவங்களா இருந்தாலே போதும். ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். காதலை ஒரு சரிவு சரிச்சிருக்கிறார்.
வாங்க சதாசிவம், எப்படியாவது பாடிக்கடி பேசி கொஞ்சம் அதை காப்பாத்துங்க. நடுவர் ஐயா உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் தெய்வமாக இருக்கின்ற ரோட்டரி நண்பர்களுக்கும் என் இனிய காதல் வணக்கம். நடுவர் அவர்களே, நண்பர் வந்தார், பேசினார். நாங்கள் நட்புக்கு எதிரிகள் அல்ல. முதல்ல தலைப்பை புரிஞ்சுக்கணும். நட்பும் காதலும் நல்லதா கெட்டதா அப்படின்னு இங்க தலைப்பு இல்லை. என்றும் இனிமை எது, அதான் கேள்வி. நண்பர்கள் உள்ளபடியே நல்லவர்கள். நட்பு போற்றப்பட வேண்டியது. நான் இல்லைன்னு சொல்லல. கவிஞர் திலக வாலி அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கின்றார், சார் தெய்வம் எது என்று கேட்கிறார். அவர் கவிஞர், உடனே கவிதையா சொல்றார், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். அந்த கவிஞர் திலகம் வாலி அவருடைய வரிகளுக்கு ஏற்றவாறு இங்க தெய்வங்களாக அமர்ந்திருக்கின்ற அந்த நல்ல அருமையான அவையில பேசக்கூடிய இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவர் அவர்களே, என்றும் இனிமை காதல் தாங்க. நடுவர் அவர்களே, இது பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி என்ன வருதுங்க? காதலர் தினம். பாருங்க, சொன்ன உடனே 73 வயசு எங்க ஐயாவுக்கு. அதுக்கு வயசுக்கு சம்பந்தம் இல்லையா? பாத்தீங்களா, வந்தாச்சு. சரி, குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் நவம்பர் என்ன தேதி? 5 15 15 14 காதலை பத்தி பேசும்போதே இவ்வளவு குழப்பமா? இது பிப்ரவரி 14, அது நவம்பர் 14. நடுவுல சரியா 10 மாசம். தெரிஞ்சுதான் வச்சானா தெரியாம தான் வச்சானா? நடுவர்களை காதல் சாதாரண விஷயம் இல்லைப்பா. நடுவர் அவர்களை நிறுத்தி சொல்லுப்பா. நடுவர்களே காதல்னா நான் காதல் பண்ண கதையை சொல்றாரு நினைக்க போறாங்க. ஐயா, உங்களுக்கு காதல் இருக்கிறது தப்பு இல்லை. கவிஞர் கண்ணதாசன் சொல்றார், இளைஞர்களுக்கு மட்டுமல்ல காதல், உங்களை போன்ற வயதானவர்களுக்கும் உண்டு. இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும், முதுமை வரை கூட வரும். இன்னருகே நீ இருந்தால் இயற்கையாம் சுழலுவதே, உணருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் மயங்குவதே. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் சார். காதல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. காதல் ஆரம்பிச்சது யார் தெரியுங்களா? நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவர் தாங்க தொடங்கி வச்சாரு. வள்ளி அம்மையார் தேவயானையோடு மகிழ்ச்சியா குடும்பம் நடத்துறன்னு தான் இருந்தார், நட்போடு இருந்தாரு. ஆனால் இனிமை இல்ல, மகிழ்ச்சி. யோசனை பண்ணாரு நம்ம தலைவர் முருகப்பெருமான். என்ன பண்ணாருன்னா, வள்ளியை காதலிச்சார், கைப்பிடிச்சார், இனிமையா இருக்கிறார். வள்ளி தேவயான சந்தோஷமா இருக்கார். அவர்தான் அடி போட்டார். ஆமா, முதல் கலப்பு திருமணம் அவர் தான். இந்த கவியரசர் கண்ணதாசன் சொல்லிட்டார், காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தைகளில் பேதம் இல்லையே, வேதமெல்லாம் காதலையே மறுப்பதில்லையே, அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே. எவ்வளவு அழகு! கை தட்டலாம். மெய் மறந்ததால் கை மறந்து போனாங்க அவங்கெல்லாம். சார் காதல் எவ்வளவு புனிதமானது. எல்லா இடத்துல இருக்குங்க காதல், இல்லைன்னு சொல்லவே முடியாது. சார், என் மனைவி நான் ரொம்ப நட்பா இருக்கும்.
எப்பாவது ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துடும். நட்புனா கொஞ்சம் பிரச்சனை வரதா செய்யும். ஏன்னா நட்பு என்பது தேள் மாதிரி, அது எப்ப கொட்டும்னே தெரியாது. ஆனா காதல் என்பது தேன் மாதிரி எப்பவும் இப்பவே இருக்கும். எனக்கு என் மனைவி சின்ன சின்ன பிரச்சனை எப்பாவது வந்துடும். அப்படி வருகின்ற நேரத்தில் நடுவர் அவர்களே, கண்ணதாசன் கை கொடுப்பார். அவர் எழுதிய காதல் எனக்கு கை கொடுக்கும். ஒரு நாள் என்ன தெரியல, ஒரு மாதிரி இருந்தா சரி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். ரொமான்ஸா ஒரு பாட்டு, அப்படியே காதல் சாதாரணமா அப்படியே பேசினா சரியில்லை. கொஞ்சம் ஒரு பாரு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு 4 வரி அப்படியே பக்கத்துல வந்து நின்றுட்டாங்க. கண்களில் நீளம் விளைந்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், மேகத்தை கூந்தலில் முடிந்தவளோ, விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ, மேகத்தை கூந்தலில் முடிந்தவளோ, விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ, மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். சபாஷ் சபாஷ். இதை நீங்க உங்க வீட்டுக்காரமாட்ட பாடுங்க. இல்ல இதை நாங்க நம்பணும். எந்த வீட்டுல போட்டு சீரியல்ல போட்டுலாம் காட்ட மாட்டேன்றாயா நடுவர்களே. காதல் பாடல் பாடியா வாழ்க்கை சும்மா மகிழ்ச்சியா வச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறான். சரி நம்புறோம். இல்ல இந்த இடத்துல நான் போய் சொல்ல மாட்டேன் நடுவர்களே. நடுவர்களே ஒண்ணு இல்லைங்க சார், கேசரி சாப்பிட்டு ஒருத்தன் மனைவி பார்த்தா, என்னையா ரொம்ப அற்புதமா செஞ்சு வச்சிருக்கேன், ஏதாவது ஒரு வார்த்தை சாப்பிட்டுட்டே இருக்க, சோறு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுற, ஏதாவது அபிப்பிராயம் பண்றியான்னு சும்மா 32 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என்னைக்காவது அபிப்பிராயம் சொல்லியிருக்கேன் அவனுக்கு இது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன் யான்னு கேட்டிருந்தான். ஒன்னும் இல்லை, 32 வருஷத்துக்கு முன்ன உன்னை பொண்ணு பார்க்க வந்ததில்ல, நீங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து வந்து உட்கார்ந்தோம், உங்க வீட்டுல கேசரி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டே இருந்தேன். எங்க அப்பா கேட்டாரு எப்படிறான்னு, சூப்பர் பால்னு வெத்தலை பாக்க மாட்டேன். நான் சொன்னது கேசரிய, நான் அன்னைக்கு இருந்து அபிப்பிராயம் சொல்றது இல்லைன்னு. சார் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கு இல்லைங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்குல்ல, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குல்ல, அதுதாங்க காதல். அந்த இடத்துல கூட போராட்டம் வந்தாலும் சார் என் வீட்டுல ரொம்ப அன்பு பாசமா இருப்பேன் நான். எப்பாவது சில சமயத்துல கொஞ்சம் நாமளும் விட்டு கொடுக்கறது யாரு அப்படின்னு எங்க ஐயா என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. எப்பவுமே தம்பி நீ விட்டு கொடுத்துரு வீட்டுல, அதை நான் கடைபிடிச்சேன். ஒரு நாள் என்னன்னு தெரியல, 2 பேருக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டது. நான் பேசல, அந்த அம்மாவும் பேசல. சரி என்ன பண்றதுன்னு பார்த்தேன், சீட் எடுத்தேன், பேசாம இருக்க முடியல, சீட் எடுத்தேன். சீட் ஏறி காமிப்பேன் நான். விசாலாட்சி விசாலாட்சி நடுவர் அவர்களே, ஒரு விசாலாட்சியா 2 விசாலாட்சி கூப்பிடுறது அந்த மாதிரி. விசாலாட்சி விசாலாட்சி என்னமா டிபன், இட்லி மாமன் அங்கிருந்து சீட் வரும், அது மாதிரி சீட்ல போயிட்டு இருந்தது. ஒரு நாள் விடியற்கால ஒரு 4 மணி பஸ் பிடிக்கணும் நடுவர் அவர்களே, 3 மணிக்கு எழுப்புன்னு ஒரு சீட் எழுதி பக்கத்துல வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்து பார்த்தா மணி 7. கோபம் வந்துருச்சு. என்ன சொன்ன, டென்ஷன் ஆகுறாரு. ஒண்ணு இல்லமா சீட்டு என்ன, தலகாணி தூக்கிட்டு பாருன்னா, தலகாணி தூக்கிட்டு பார்த்த நடுவர் அவர்களே, அங்க ஒரு சீட்டு, மாமா மாமா மணி 3 ஆகி விட்டது மாமா, எழுந்து கொள்ளவும் மாமான்னு. நல்ல குடும்பம்டா அது. அப்பே பேசிட்டோம் சார். அப்பே ஒரு லவ் வந்துருச்சுங்க. கவியரசர் கண்ணதாசன் கொண்டு வந்து கொடுத்தாரு. அழகா சொல்லுவாருங்க, கணவன் மனைவி சண்டையா, சண்டை போட்டே இருக்காதீங்க, காதல் பண்ணுங்க சரியாயிடும். காதல் பண்ணுங்க. காதல் சொன்ன பெண்ணை என்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை என்று காணுமே கண்ணா, கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா,
அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பும் கூற இயலுமா கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழ சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. பலே பலே. நடுவர் அவர்களே, இப்ப திருப்பதிக்கு போறோம், ஒரு 10 மணி நேரம் காத்திருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் உள்ள மூலஸ்தானம் போயிட்டு ஒரே ஒரு 10 செகண்ட் அந்த பெருமானை தரிசனம் பண்றோம், மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்கு. அதை போலத்தான் காதலில் கஷ்டங்கள் நிறைய இருந்தாலும் இந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது, காதலியை பார்க்கின்ற பொழுது அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய் மகிழ்ச்சி, மன நிறைவு, சந்தோஷம், இன்பம் எல்லாமே கிடைக்கும். நண்பனுக்கு கிடைக்காதெல்லாம் அங்கே கிடைக்கும் என்று சொல்லி நட்பு மாறிக்கொண்டே இருக்கும். பள்ளிக்கூடத்தில் ஒரு நட்பு, கல்லூரியில் ஒரு நட்பு, அலுவலகத்தில் ஒரு நட்பு என்று நட்பு மாறும். மாறாதது காதல், காதல், காதல் என்று சொல்லி அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேணுமே, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறார் தீர்ப்பு, என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய், நியாயமா நியாயமா, காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன, மௌனமா மௌனமா. நன்றி, வணக்கம். பட்டிமன்றம் எனக்கு நடத்திட்டார் அவரு. என்னைய பார்த்துக்க சில கேள்விலாம் கேட்டிருக்கிறார். ரொம்ப அருமையாக பண்ணார். பண்ணாரா இல்லையாங்க? ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். எங்கள் பலவீனம் என்னவோ அது அவருக்கு பலம். எங்கள் 5 பேர் 4 பேருக்கும் பாட வராது. அது மாதிரி பாடுறது நாங்களும் பாடுவோம். எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டுக்காரி அவ பாட்டுக்கும் பாடுவா. அது வேற விஷயம். எனக்கும் ஆசைப்பட்டு ஒரு நாள் பாத்ரூமில் பாடிட்டேன். வெளியில் வந்து என்ன குரலுக்கு சத்தம் அப்படின்னா, ஏன் எப்படி இருந்ததுன்னு, ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்ததுன்னா. ட்ரெயினில் போகிறவன் தான் அந்த பிச்சை வாங்குறவன்லாம் பாடுவான். அதை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொன்னான்னு வச்சுங்களேன், அதை பொறுத்துக்கிறதுக்கும் ஒரு வலிமை வேணும். ரொம்ப அழகாக பாடி பேசி நிறைவு பண்ணிட்டாங்க. எதுக்கும் இப்பெல்லாம் பெண்கள் அபார வலிமையுடைய அறிவாளிகளாக இருக்குதுங்க இப்போ பெண்கள்லாம், இல்லையாங்க? உண்மையா இல்லையா? டாப் 10 ரேங்க் எல்லாம் பெண் பிள்ளைகள் தான். அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், +2வாக இருக்கட்டும், எங்கேயும். நானே வந்து ரிட்டையர் ஆகி 17 வருஷம் ஆகுதுரா, ஏண்டா இப்படி நீங்கள்லாம் அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். போனால் போட்டேன் சார், 50 வருஷமாக அடங்கி கிடந்த ஒரு சமுதாயம் முன்னேறட்டும்னு விட்டு கொடுத்துங்கிறேன்னா. பரவாயில்லை, இது அதாவது சமாளிக்கிறதுக்காவது இவனுக்கு தெரியுது பாரு. மருத்துவ ஏறலாம் இருக்கிறீங்க, கோச்சிக்கூடாது. ஒருத்தன் போய் மருத்துவர்கிட்ட மனோதத்துவ மருத்துவர்கிட்ட போய் சொன்னான், டாக்டர் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, கட்டிலுங்க படுத்துனாக்க ராத்திரி பூரா ஃபீலிங்காக வருது, எவனோ ஒருத்தன் கட்டிலுங்க படுத்துங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் வருது, திடுக்குன்னு மூச்சுக்கிறேன், 1 மணி நேரத்துக்கு மூச்சுக்கிறேன், தூக்கமே கெட்டு போச்சு, என்ன பண்ணுறதுன்னா. அவர் கணக்கு போட்டார். ஒரு சிட்டிங்க்கு 2000 ரூபா ஃபீஸ் பண்ணால் கூட 1 ஹவர் பயிற்சி கொடுத்தா கூட ஒரு 5 சிட்டிங்னா ஒரு 10,000 கட்டுவான்னு சொல்லி ஒரு 5 சிட்டிங் வரணும். ஒரு சிட்டிங் 2000 ரூபா, 10,000 ரூபா டோட்டல் ஆகும்னாரு. இவன் இவ்வளோ ரூபா கேட்கறத விட வாழ்நாள் பூரா அவள் தூக்கம் இல்லாத பண்ணிடுவா. அதனால் அவன் ஒய்ஃபுக்கு பயந்து
நான் கேட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் சார். 1 மாதம் ஆச்சு, வரவே இல்லை. ஒரு நாள் கோவில் பக்கமாக டாக்டரும் பார்த்துட்டாரு. என்னப்பா மறுநாளே வரேன்னா வரவே இல்லைன்னு. இப்போ அந்த மாதிரி கனவே எனக்கு வர்றதில்லை டாக்டர்ன்னா. எப்படிப்பா எப்படி சரியாச்சுன்னு கேட்டார். 10,000 ரூபாய் ஆகும் நீங்கள் சொன்னீங்க, 100 ரூபாயில் என் ஒய்ஃபு அந்த மேட்டரை முடிச்சிட்டா. எப்படின்னா கட்டில் பிரித்து கிடாச்சிட்டு பாய் வாங்கி கொடுத்துட்டா. இப்போ பாயில் தான் டெய்லி படுத்துங்கிறேன். எவனும் கட்டிலுங்க படுக்கிற மாதிரியே ஃபீலிங் வரல. அதனால் இப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன்னா. அதனால் நம்ம பிரில்லியன்ட்டு பெண்களை அடிச்சுக்க உலகத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன பவர்ஃபுல் ஞானம் இருக்குது. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு அவையார். இன்றைக்கி கல்வியும் இருக்குது, ஞானமும் இருக்குது சார் பிள்ளைகளுக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் பிள்ளைங்க. நான் உண்மையிலே அந்த பெண் பிள்ளைகள் நிறைய பேர் தாய்மார்கள் இங்கே இருக்கிறீங்க. நான் அவங்கள ரசிப்பேன் சார். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இடையில. எப்பயுமே ரசிப்பேன். ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது சார். மனசாட்சி உடைய பிள்ளைகள். இந்த நாட்டில் இன்னும் தர்மம் செழித்து கொண்டிருக்கிறதா என்றால் அது பெண்களால் மட்டும்தான், அது தாயாலும் தாரத்தாலும் தான் என்பதுதான் என்னுடைய முழு நம்பிக்கை. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் சார் ஒரு பெண் பிள்ளை எழுதும். தெரியாட்டா எழுதவே எழுதாது சார். தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுகிறோம் நம்மால் தான் சார். உண்மையில் சொல்கிறேன், என் அனுபவம் நிறைய பண்டலாக வச்சுக்கிறேன். நீங்கள் அதுக்குன்னு தனியாக செக்ஷன் கொடுங்க, மணிக்கணக்கில் பேசுவேன். அவ்வளோ வில்லாதி வில்லன்லாம் இருக்கிறான் சார். ஒரு தடவை கேட்டுன்னு இந்த பூகம்பம் எப்படி உருவாகணும் எந்த பொண்ணு எழுதலை சார், இவன் எழுதிக்கிறான் சார். வான வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார்னு எழுதினான் சார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும்னு எழுதினான் சார். மனசு பதைச்சு போச்சு. கூப்பிட்டு கேட்ட மனச்சிக்கல், மன உடைச்சல் வர மாதிரி திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, கண்டிக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் எங்களுக்கு தான்டா போட்டுக்குது, உங்களுக்கு ஒன்றுமே போடலை. இந்த மாதிரி அக்கிரமமாக எழுதுறியது நியாயமான்னு அழுதான் சார். சரி, ஒரு மனுஷன் செஞ்ச தவறுக்கு கண்ணீர் விட்டு அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. உனக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டான்டான்னு அதுக்கு அழுவலை நானுன்னா. பின்ன எதுக்குடா அழுவுறேன்னு, நீ பட்சி பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. இல்லை, இந்த பெண் பிள்ளைக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கியா, அதுங்க உண்மையிலே சொல்கிறேன். அதனால் முதல்வர் 4000 பிள்ளைகளுக்கு தலைவி ஒரு பிரின்ஸிபால் சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டு தானே நான் முடிவுக்கு வர முடியும். நீங்கள் வேறு பாட்டு பாடுறீங்க நியாயமானு. நியாயம்னு இன்னொரு ஆள் இருக்குது, கேட்டுட்டு செய்வோம். வாங்கம்மா. மைக் கொஞ்சம் இறக்குங்க. அகர முதல எழுத்து எல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நாதந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கொடி வணக்கங்கள் பல. நல்ல ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. நடுவர் அவர்களே, திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சின்னா அருவா, திண்டுக்கல்னா புட்டு, சிவகாசினா வேட்டு, பாண்டிச்சேரினா மில்லி, மதுரைன்னா மல்லி. நம்ம ரோட்டரி ரசிக பெருமக்கள் தான் எப்பவுமே கில்லி. நடுவர் அவர்களே எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா. நான் உண்மையிலேயே சொல்றேன், சில ஊர்ல எல்லாம் நாங்க ஒப்புக்காக பேச போவோம், சில ஊர்ல எல்லாம் நாங்க துட்டுக்காக பேச போவோம், சில ஊர்ல எல்லாம் நாங்க உப்புக்காக பேச போவோம். ஆனா இந்த அற்புதமான கொடைக்கானல் ரோட்டரி நிகழ்ச்சிகளை நாங்க நட்புக்காக மட்டும்தான் நாங்க பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, அடேங்க அப்பா, வந்து என்னமா பொய்யா வந்து பேசிட்டு போனாரு பாத்தீங்களா. பக்கத்துல அதுக்கு வேற ஜெயஸ்ரீ பாப்பா வேற. அதுல அடேங்க அப்ப நான் தெரியாம தான் கேக்குறேங்க. சிப்பிக்குள்ள இருந்து வந்தாதாங்க முத்து, நண்பர்களோட வாழ்ந்தாதாங்க வாழ்க்கைக்கு தனி கெத்து. நடுவர் அவர்களே, இன்னைக்கு இவ்வளவு பேர் கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்க, இவ்வளவு நிகழ்ச்சி நடக்குதுன்னா யாரால நடக்குது? எல்லாம் காதலியோட பேச்ச கேட்டு நடத்துறாங்க. நண்பர்களுடைய கூட்டத்துல தான் நடக்கிறது. நடுவர்களே, இந்த ரோட்டரி சங்கமே தங்கம் சாதிக்காததை ரோட்டரி நண்பர்களுடைய சங்கம் சாதித்திருக்கிறது என்று சொன்னால் அது நட்பு தானுங்க. ஒரே விஷயம் யோசித்து பாருங்க, காதல் அழகு இருந்தா காதல் வருங்க, பணம் இருந்தா எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. ஆனால் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நட்பு மட்டும்தான் நடுவர்களே எப்பவுமே நம்ம கூடவே வரும். வந்து சொன்னாரு, காதல் பண்ணுங்க மனைவி எனக்கு நான் உயிர். அதேங்க அப்பா என்னமா பேசிட்டு போறேன்னா கேக்குறேங்க. இங்க இவ்வளோ ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க, இவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே ஒய்ஃப் தான் உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் ஒய்ஃபா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க.
பாவி மக்கா. இல்ல பரவாயில்லம்மா, இங்க மெஜாரிட்டி இருக்கு. அவங்க ஏன் கை தூக்குனாங்க தெரியுமா? இதுதான் 7வது ஜென்மம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, கையை தூக்கிட்டு பின்னாடி எட்டி பாக்குறாரு கனகசபை சார். ஏன்னா நான் தூக்குறது எங்க ஒய்ஃபுக்கு தெரியுதா இல்லையான்னு. ஆனா எங்க பெண்கள் தாய் குலங்களை பார்த்து கேட்கிறேன், இதே ஹஸ்பண்ட் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் ஹஸ்பண்டா வரணும்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. பாத்தீங்களா அந்த அக்கா நான் 2 கையை தூக்குறாங்க. அம்மா அவங்களும் தூக்குறாங்கம்மா. ஏன்னா அவங்களையும் பாராட்டணும். ஏன்னா இதை விட இழிச்ச பாயம் எந்த ஜென்மத்திலையும் கிடைக்க மாட்டான். நடுவர்களே போய் பாருங்க, காதலிச்சா தானங்க பிரச்சனை என்னன்னு தெரியும். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க, காதலிச்சவன் வந்து தேனா பேசுவாங்க, அத கல்யாணம் பண்ணவன் தானா பேசிக்கிட்டு போவான். இதான் வாழ்க்கை. வந்து சொன்னாரு காதல் பண்ணுங்க காதல் பண்ணுங்க, அப்படியெல்லாம் காதலிக்கிறாங்க இப்படியெல்லாம் காதலிக்கிறாங்க. நீங்க போய் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, காதலிச்சவன் மொத்த பேரும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்கிறான். அவனை போய் கேளுங்க, காதல் முக்கியமா நட்பு முக்கியமானு சொல்லிட்டு. இந்த பெண்கள்லாம் ஏன் தெரியுமா மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க? ப்ளூ கலர்ல புடவை, ப்ளூ கலர்ல வளையல், ப்ளூ கலர்ல கம்மல், எல்லாமே மேட்ச் மேட்சா போடுறாங்க. ஏன் தெரியுமாங்க? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நடுவர் அவர்களே. ஏமா அந்த மாதிரி கலர் கலரா போய் என்டி ராமாராவ் மாதிரி நான் கலரா பூசின்னு வர முடியும்னாங்க. எங்க ஆண்கள்லாம் பாத்தீங்க, காதலிக்கிறதுக்கு முன்னாடி சூரக்கொட்டை சிங்கம் மாதிரி இருப்பாங்க நடுவர் அவர்களே. என்னைக்கு காதலிச்சாங்களோ அவங்க எல்லாம் பாளையங்கோட்டை பனிக்குட்டி மாதிரி மாறி போய் உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னா இந்த காதல் எவ்வளவு பிரச்சனையை தருதுங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுங்களாங்க? நான் திருத்தணியில இருந்து வரேங்க. திருத்தணிக்கு பக்கத்துல காஞ்சிபுரத்துல அத்திவரதரை போய் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியலங்க. நானும் அத்திவரதரை பாக்குறதுக்கு போனா கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டங்க. அதுல ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்தான். அவனை நிப்பாட்டி கேட்டேன், ஏண்டா சிரிச்சுக்கிட்டே வரையே, நீ அத்திவரதரை போய் பக்கத்திலேயே நின்று பாத்தியாடான்னு கேட்டேன். இல்லக்கா அப்படின்னா. சரி நயன்தாரா வந்துச்சு அப்ப போய் பாத்தியாடான்னு கேட்டேன். இல்லக்கா அப்படின்னா. எதுக்குடா சிரிச்சுக்கிட்டே வரேன்னு கேக்குறேன். அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னா, அக்கா கூட்டத்துல என் பொண்டாட்டி தொலைஞ்சு போயிட்டாங்க, அத்திவரதரோட மகிமையே மகிமை அப்படிங்கிறான். இந்த காதலிக்கிறவங்க எல்லாம் யோசித்து பாருங்களேன். காதலிக்கிறப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் பேச, யாண்டி தங்கம் போனை வச்சிடுற, இன்னும் கொஞ்ச நேரம் பேச அப்படின்னுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் ஆகட்டும், பேசியே என் உசுறு எடுக்கிறிய வாய மூறி சொல்றாங்களா இல்லீங்களா நடுவர் அவர்களே? இன்னைக்கு காதல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்னங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நடுவர் அவர்களே. அம்மா அம்மா இடுப்பிலே சுமப்பால், அப்பா தோளிலே சுமப்பால், நண்பன் ஒருவன் தாங்க இதயத்துல சுமக்கிறான்னு சொன்னா அது நட்பு மட்டாளம்னு தான் முடியும் நடுவர் அவர்களே. நல்லா பாருங்களேன், காதல்ல ஒரு சிம்பிள் ஒண்ணு போட்டிருப்பாங்க, ஒரு ஆர்ட் போட்டு அதுல ஒரு அம்புக்குறி போய் குத்தி அதுல சொட்டு சொட்டா ரத்தம் வருதான். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீ காதலிச்சுன்னா மவனை வாட்ட 2ஆ பொளந்துருவாங்கடான்னு அர்த்தம். நடுவர் அவர்களே யோசித்து பாருங்க. அதை விட ஒரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. காதல் காதல் வந்து சொல்றாங்கல்ல, எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்திச்சு நடுவர் அவர்களே. அந்த நிச்சயதார்த்த கதையை சொல்லலாமா? சொல்லுமா. சொல்லாங்களா? அதை பத்தி என்ன சொல்லு. ஆமா, என்னுடைய அன்பு சொந்தங்கள் அன்பு நட்புகள் இருக்க என்னுடைய நிச்சயதார்த்த கதையை நான் சொல்றேன், நல்லா கேளுங்க அக்கா, நல்லா கேட்டுக்கோங்க அக்கா. என்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஐயோ யாருப்பா அது? உண்மையிலேங்க என்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்தானா பொதுக்கூட்டத்துக்கு வந்தானா? 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கலங்க. 201 எங்க மாமா ஒருத்தர் வந்தாருங்க. வந்த உடனே அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு, எனக்கும் அவரு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. மனுஷன் ஒரு போனை வாங்கி கொடுத்துட்டு ஃபாரினுக்கும் போயாச்சுங்க. ஒரு 1.5 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணாருங்க. தங்கம் அப்படித்தான் எனக்கு கூப்பிடுவார். சொல்லுமாமா அப்படின்னு. நான் ஒன்னு கேட்டா நீ கோச்சிக்க மாட்டிய அப்படின்னாரு. கேளுமாமா, உன்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தேன்னு கேள்விப்பட்டேன், என் சலக்குட்டி யாரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டியாமே, மாமா என்ன மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிச்சின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், மாமா அதை நான் சொன்னா நீ கோச்சிக்க கூடாது அப்படின்னு. சொல்லுடின்னார். என்ன தெரியுமா சொன்னேன்? பாத்தியா ஊரு கதைன்னா அவ்வளவு சைலண்டா கேக்குது பாரு. அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்களா உங்க கதையை கேட்டோம்? ஏன் நிச்சயதார்த்த கதையை சொல்லட்டுமான்னு கேட்டேன். ஏதோ உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு, இந்த மக்கள் மத்தியில் கிடைக்கட்டும்னு நானும் சொல்லுமான்னு. சொல்லுங்க நடுவர்களே. என்ன தெரியுமா சொன்ன? மாமா
200 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கும் காஃபி கொடுத்து தட்டுல பஜ்ஜி சுட்டு வச்சு கொடுத்த மாமா. வந்தவங்க அத்தனை பேரும் காஃபியும் குடிச்சிட்டு பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு சைலண்டா போயிட்டாங்க மாமா. நீ மட்டும்தான் மாமா காஃபி குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட பஜ்ஜி தட்டியும் கழுவி வச்சுட்டு போன. அந்த பணிவு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஆள் ஒரு தடவை தான் கழுவணும், நீ ஊரா அவனை கழுவி தெரியாம. நான் ஏன் இத சொல்றேன்னா, இந்த காதல்ல ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நடுவர் அவர்களே. சுயநலமே இல்லாத ஒரு அழகான பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நட்புக்கான பந்தம் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, காதல் எப்பவுமே 6 பேக் மாதிரிங்க, அதை மெயின்டைன் பண்ணினே இருக்கணும். ஆனா நட்புன்றது தொப்ப மாதிரிங்க, ஒரு முறை அது நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அது நம்மளை விட்டு போகவே போகாது நடுவர் அவர்களே. என்னங்க வாழ்க்கையில இருக்குது, வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்க. இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்குங்க. இந்த உலகத்திலேயே எது தெரியுமா அழகான போட்டோ எது தெரியுமாங்க? லட்சமா செலவு பண்ணி உங்க மனைவியோட ரிசப்ஷன்ல எடுத்த போட்டோவையும் இன்னைக்கு போய் எடுத்து வைங்க. நீங்க 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப உன் நண்பனோடு கிழிந்த சட்டையோடு கிழிந்த ட்ரவுசரோடு அவனை கிள்ளிக்கொண்டே எடுக்கின்ற அந்த புகைப்படத்தையும் எடுத்து போய் பக்கத்துல வைங்க. எது தெரியுமா இந்த உலகத்திலேயே உயர்ந்த அழக போட்டோவாக தெரியும் என்றால் பள்ளிக்கூடத்திலே நண்பர்களோட எடுத்த போட்டோ தாங்க ரொம்ப அழகான போட்டோவா தெரியுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் நட்பு தானங்க. யோசிச்சு பாருங்க. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, திருமணத்துல போய் பாருங்களேன், ஒரே ஒரு சொந்தக்காரன் பேர் இல்லைன்னா அவன் கல்யாணத்துக்கே வரமாட்டாங்க. நடக்குதா இல்லைங்களாங்க? என் பேரை ஏன் போடல, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுகின்ற உறவுகள் இருக்கிறப்ப, அவன் IAS படிச்சிருந்தா கூட என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் தானே சொல்றப்ப சாம்பார் பக்கெட்டிய தூக்கிட்டு போயிட்டு அத்தனை பேருக்கும் பந்தியிலே பரிமாறுகிறான் என்று சொன்ன அதுதான் நட்பு நடுவர் அவர்களே. அதை தவிர வேற எந்த விஷயம் நடக்கும் யோசித்து பாருங்க. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இந்த லைட் எரியுது பாத்தீங்களா, இந்த லைட் பல்பை கண்டுபிடிச்சவரு தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் என்ன பண்ணார்னா 5670 முறை அந்த பல்பை கண்டுபிடிச்சு தன்னுடைய நண்பன் கையில கொண்டு போய் கொடுத்தாருங்க. அதை கொடுத்த உடனே அந்த நண்பன் என்ன பண்ணா, இங்கிருந்து கொண்டு போய் அதை அங்க கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள அந்த பல்பை போட்டு உடைச்சிட்டாங்க. மறுபடியும் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பை கண்டுபிடிச்சு எந்த நண்பன் உடைச்சானோ அவன் கையிலேயே கொண்டு போய் கொடுத்தார் நடுவர் அவர்களே. அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் கேட்டாங்க, உனக்கு ஏதாச்சும் இருக்காயா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கண்டுபிடிச்சியே அதனுடைய அருமை தெரியாம போட்டு உடைச்சிட்டான், மறுபடியும் கொண்டு போய் நீ அவன்கிட்டயே கொடுக்கறியன்னு சொல்லி கேட்கிறப்ப தாமஸ் ஆல்வா உடைஞ்சு போச்சுன்னா என்னால் இன்னொரு பல்பை கண்டுபிடிக்க முடியும், ஆனால் என் நண்பனுடைய மனது உடைந்து போய்விட்டால் என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னான் நடுவர் அவர்களே. அதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அழகான தரு என்பதிலே வாழ்க்கையிலே மிகவும் இனிமை சேர்ப்பது எது என்று சொன்னார், தாயினுடைய கருவறைக்கு மீண்டும் செல்ல முடியாதது போல் பள்ளி காலத்து நண்பர்களை மீண்டும் சந்திக்க முடியாத அந்த அழகான நினைவுகள் தான் நட்பினுடைய மிகப்பெரிய என்று சொல்லி நட்பே நட்பே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆளுநர் உள்ளிட்ட இந்த அவையை மீண்டும் வணங்கி மகிழ்ந்து ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இவங்க எல்லாமே மணிக்கணக்கில் பேசுகிறவங்க. குறைந்தபட்சம் ஒரு பட்டிமன்றத்தை ஒரு 3 மணி நேரம் நடத்துகிறவன் நான். ஆனால் 3 நேரம் என்பது பொழுதுபோக்கும் இருக்காது, பொழுதுபோக்கும் இருக்கக்கூடியதுகளும் அதில் இருக்கும். நிறைய பட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இருக்காங்க. உண்மையிலேயே மறக்க முடியாத அந்த ஊர் ஒரு பக்கம் இஸ்லாம் சகோதரர்கள் கேட்பார், இன்னொரு பக்கம் இந்து சமய சார்ந்தவர்கள் கேட்பார்கள், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவம், 3 மதங்களும் இணைந்து ஒரு முக்கடல் சந்திப்பது போல திரிவேணி சங்கமம் போல இருக்கும் அந்த திருவிழா. அவ்வளவு அருமையா இருக்கும். உண்மையிலே அதை நினைந்து மகிழக்கூடிய ஒன்றாக இருக்கும். பேசுவதை விட கேட்டு ரசித்து அதை பார்க்கிற பெருந்தன்மை வாய்ப்பது பெரிய இறைவன் உடை என்று கருதுகிறவர்கள். அந்த இன்றைக்கு அரங்குழுதும் நிறைந்தோம். வந்துட்டேன், செல்லை எடுத்துட்டு போக ஒருத்தர் கூட போகல. ஒரு கூட்டத்திலிருந்து போறதுக்குன்னே கண்டுபிடிச்ச கருவி அது. யாருமே போனே வந்திருக்காது சார், இதை வந்துட்டேன்னு காதலை வச்சு போவார். நம்ம போய் யார் பேசலான்னு கேட்க முடியாது. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி.
நட்பு காதலை பற்றி 2 பேர் நல்லா பேசுனாங்க, நட்பை பற்றியும் பேசுனாங்க. இனிமை தருவது 2மே தான். காதல்னு சொல்ல முடியாது, நட்புன்னு பிரித்து பார்க்க முடியாது. காதல் கனிய கனியதான் அது நட்பாக மாறுகிறது. ஒரு ஆழ்ந்த நட்புக்கு கூட காதலாகத்தான் ஆரம்பம். காதல் தான். காதல் என்பது அன்புன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க ஒரு தனி மனிதனிடத்தில் செலுத்தினால் அதுக்கு நட்புன்னு பேரு, ஒரு பெண்ணிடத்தில் செலுத்தினால் அதுக்கு காதல்னு பேரு, பகவானிடத்தில் செலுத்தினால் அதுக்கு பக்தின்னு பேரு. ஒரே அன்புதான். அது சேர்கிற இடத்தை பொறுத்து அதனுடைய சிறப்பு பெயர் அமைகிறது என்றால் அதுதான் தமிழில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. அதில் நட்புக்கும் அதுதான் காரணம், அந்த அன்பு தான் காரணம். காதலுக்கும் அந்த அன்பு தான் காரணம். ஆனால் இன்னைக்கு மாறுபட்டும் வேறுபட்டும் கிடக்குது இந்த உலகம். அன்னைக்கு கோர்ட்டில் ஒரு வினோதமான வழக்கு. அண்ணன் தம்பி வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, நிலத்தகராறு மட்டும்தான், சொத்து தகராறு மட்டும்தான் கோர்ட்டில் வந்து குவிந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கு வாழ்க்கை தகராறுகள் தான் மாதம் ஒரு 1000 கேஸாவது வரக்கூடிய அளவுக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே வர அளவுக்கு இருக்கிற அவல நிலையை வந்திருக்குது. ஜட்ஜையாக ஒரு கேஸை விசாரிச்சுட்டு அவன் விவாகரத்து கேட்டவனை குற்றவாளி கூண்டில் வச்சு சொன்னார், கலந்து பேசி முடிவெடுங்கடா, சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்களான்னார். அது எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், 10 வருஷம், அது முடியல ஐயா, எஜமா எனக்கு பிரித்து விட்டுடுன்னார். பாருங்க, பார்க்குறவங்கெல்லாம் அவங்கவுங்க முகத்தை தேடுவாங்க, அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்க முகத்தை தேடுவாங்க. அந்த கல்யாண தம்பதி மட்டும், அந்த பொண்ணும் தேடுவா, அந்த பையனும் மாப்பிள்ளை பையனும் தேடுவான். யாரை தெரியுமா? இல்லையே இல்லையேன்னு அவளுடைய தோழியை தேடுவாள், இவனுடைய தோழனை தேடுவான். ஒரு போட்டோவில் கூட அவங்க இருக்க மாட்டாங்க ஐயா. போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்குன்னே உறவு வரும். அங்கே இருக்கிற பணிகளை செய்வதே தன் தலையாய கடமை என்று நண்பர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். சார், அவன் எதையும் கௌரவம் பார்க்க மாட்டான் சார். கட்டாந்த அவன் வசதி வாய்ந்த வீட்டிலே படுத்துறங்கி இருப்பான். ஆனால் சமையல் கட்டில் ஒரு பக்கமாக கிடைச்ச நேரத்தில் தூங்குவான் சார். அவன் தன்னை இழப்பான், தன்னை இழந்து சர்வீஸ் பண்ணுவான் சார். அவன் தான் உண்மையான நண்பன். சாதாரணமான இல்லை சார், நட்பு விஷயம் சாதாரணமானது இல்லை. சங்கரநாராயணும் அப்துல்லாவும் நம்முடைய மாவட்ட ஆளுநர் முத்தையாபிள்ளையும் வீட்டில் இருந்தால் ஒருவர் இந்து, ஒருவர் இஸ்லாம், ஒருவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லலாம். ஆரோக்கியசாமி வீட்டில் இருந்தால் கிறிஸ்தவர், அப்துல் காதர் வீட்டில் இருந்தால் இஸ்லாமியர், ஆறுமுகம் வீட்டில் இருந்தால் இந்து, ஆறுமுகம் அப்துல் காதரும் ஆரோக்கியசாமியும் ரோட்டரி அமைப்புக்கு வந்தால் இந்தியன் என்ற ஒரு கூட்டமைப்புக்கு கீழே வருகிறார்கள் என்றால் ஜாதியை கடந்தது, மதத்தை கடந்தது, இனத்தை கடந்தது, மொழியை கடந்தது, எல்லையை கடந்தது நட்பு ஒன்றுதான் என்று உலகம் பாராட்டுகிற பெருமை பெற்றது நட்பு. சாதாரணமானதா அது? கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பாவேந்தரை பார்த்து சொன்ன மாதிரி இந்த ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு எல்லா கதையும் தெரியும், மகாபாரத கதை தெரியும், ராமாயண கதை தெரியும். நாங்கள் அதுக்குள்ள போக விரும்பல. கதைக்குள் போகுவதை விட விதைக்குள் போக நான் விரும்புகிறேன். எது விதை அதை மட்டும் நான் எடுத்துக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். துரியோதனன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும். கர்ணன் அவனுடைய ஆத்ம நண்பன் என்பது தெரியும். யுத்தம் என்று வந்துவிட்ட பிறகு குந்தி தேவி வருகிறாள். பாண்டவர் 5 காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கர்ணனிடத்தில் சொல்லுகிறாள், நீதான் என்னுடைய மூத்த புதல்வன், நீ இப்பொழுது பாண்டவர் பக்கம் வந்து சேர்ந்து விட்டால் நீ அரசாளலாம், அவர்கள் உனக்கு ஏவல் செய்வார்கள் என்று கேட்டபோது ஒரு வார்த்தை சொன்னான். சுருக்கமா சொல்லிடுறேன். அம்மா, பெற்ற நீர் மகவன்பினாமையாலோ பெரும்பழி நாணியோ விடுத்தீர், அற்றை நாள் தொடங்கி இற்றை நாள் வரை 6 துணையெனக் கொண்டு கூட உண்டு. என் துரியோதனன் எப்படிப்பட்டவன் தெரியுமாம்மா? ஒரு நாள் நான் வில்வித்தை அரங்கேற்றத்தில் பங்கு பெற்ற போது அர்ஜுனனுடைய வீரத்தை விஞ்சுகிற வேடத்தை நான் வில்வித்தையை வெளிப்படுத்திய போது உன் குலம் எது, கோத்திரம் எது, ஜாதி என்ன, மதம் என்ன என்றெல்லாம் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான். பதில் சொல்ல முடியாமல் வெட்கத்தால் தலைகுனிந்து நின்றேன் தாயே. அப்பொழுதுதான் இந்த தரணி வேந்தன் துரியோதனன் சொன்னான், இன்று முதல் அங்க தேசத்துக்கு இவன் அரசன் என்ற ராஜ தகுதியை கொடுத்து சபையில் என்னை தூக்கி நிறுத்திய தோழன் அவன். அவனுக்கு உயிர் கொடுக்காமல் நீ அழைத்தா என்பதற்காக வந்து விடுவேனா? துரியோதனன் எப்படிப்பட்டவன் தெரியுமாம்மா? ஒரு பொன் கிண்ணத்தில் சோறு வரும், ஒரு உருண்டை எடுப்பான், மீண்டும் அதில் எடுக்க மாட்டான். அது அவன் எச்சிலை அவனே உண்பதாக அவன் கருதுவதனால் அதை தள்ளிவிட்டு அடுத்த கிண்ணத்தில் கை வைப்பான். அம்மா, அப்படிப்பட்ட கொள்கை உடைய தோழன் துரியோதனன்.
ஒரே எச்சில் இலையில் நானும் அவனும் பகிர்ந்து உண்டோம் தாயே. எச்சிலை பகிர்ந்து உண்டவனுக்கு நான் துரோகம் இழைப்பேன். அம்மா அம்மா, நீயும் ஒரு பெண்மணி தானே, 10 மாதம் குழந்தைகளை சுமந்து பெற்றெடுத்தவள் தானே, கருவறையிலே உன்னுடைய உள்ளே உயிரை வளர்த்தவள் தானே, உனக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் தாயே. அம்மா, ஒரு நாள் நானும் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கிற போது, அந்த அறைக்குள்ளே விளையாடி கொண்டிருக்கிற போது, பானுமதியினுடைய பார்வை உள்சுவத்தில் உட்கார்ந்து வாசல் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். நானோ உள்சுவர் பக்கம் பார்த்து கொண்டு வாசல் பக்கமாக உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்தேன் தாயே. ஒரு நேரத்தில் ஆட்டம் உச்சகட்டத்தில் போய்க் கொண்டிருக்கிற போது திடீர் என்று பானுமதி எழுந்தாள். ஆட்டத்தில் தோற்று விடுவோம் என்று கருதி எழுந்திருக்கிறாயா என்று நான் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டத்தில் மூழ்கியதனால் அவளுடைய மேலாடையை தொட்டு இழுத்து விட்டேன். அம்மா, அந்த மேலாடையில் கோர்த்து வைக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன முத்துக்கள் எல்லாம் என் கைப்பட்ட மாத்திரத்தில் அருந்து கீழே உருண்டு ஓடுகிறதம்மா. அப்பொழுதுதான் ஐயோஹோ என்ன செய்து விட்டோம் என்று நான் திரும்பி பார்த்தேன். துரியோதனன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான். மன்னனை பார்த்தோ கணவனை பார்த்தோ எழுந்திருக்கிற மரியாதை நிமித்தம் தான் அவள் எழுந்தாள் என்பதை பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். அத்துமீறி மேகலையை தொட்டு விட்டதனால் நண்பன் தன்னை களங்கமாக நினைத்து விடுவானோ என்று நான் உள்ளுக்குள் கதறி எழுதேன். அம்மா, கதறி எழுதேன். ஆனால் என் உள்ள வேதனையை என் வார்த்தைகளால் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் என் முகபாவனையிலேயே தெரிந்து கொண்ட என் நண்பன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நண்பா கர்ணா, நான் உன்னையாடா தப்பாக நினைப்பேன், நினைக்க மாட்டேன் என்பதை வாயால் சொல்லாமல் சொல்லால் சொன்னான் தெரியுமா? அம்மா, எடுக்கவோ கோர்த்து கொடுக்கவோ என்று கேட்டான். அம்மா, சின்ன சின்ன முத்துக்களை எல்லாம் உருண்டு ஓடுகிற போது சேர்ப்பதற்கு மனம் நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும், பதற்றப்படக்கூடாது. பதற்றப்பட்டவனால் சின்ன மணிகளை சேர்க்க முடியாது. அது மட்டுமல்ல, அந்த மெல்லிய துவாரத்தில் மெல்லிய நூல் கொண்டு கோர்க்கவும் முடியாது. ஆகையினால் இதை சேர்க்கவும் இதை கோர்த்து கொடுக்கவும் என் மனம் சமநிலைப்பட்டிருக்கிறது, கலங்கப்படவில்லை, எந்த விதமான பதற்றத்துக்கும் நான் ஆளாகவில்லை என்று 2 வார்த்தைகளால் 2 சொற்களால் தெரிவித்த அந்த தூயவனுக்கு துரோகம் இழைத்து விட்டா என் உயிரை காப்பதற்கு நான் பாண்டவர் பக்கம் வந்து சேருவேன் என்று நீ கருதுகிறாய்? வர முடியாது என்று மறுத்தான் என்றால் நட்புக்காக உறவையே தூக்கி எறிந்து வருகிற பதவியையே தூக்கி எறிந்தவன் கர்ணன் என்றுடைய வரலாற்று செய்தி மகாபாரதம் நமக்கு காட்டுகிற வாழ்வியல் உண்மை என்றால் உலகத்தில் என்றுக்கும் நினைத்து பார்த்து இனிமை தருவது நட்பே என்றும் சொல்லலாம். அப்ப இதுவும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். 50-50 கொடுத்துடலாமா? இதுக்காயா உன்னை கூப்பிட்டோம்? ஒரே வரியில சொல்றேன், ஒரே வரியில. ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு அழகான பெண் நிற்கிறா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி நிற்கிறா, ஒருத்தன் காரில் வரான், அவனுடைய நண்பனும் நிற்கிறான். ஒரு அழகான பெண் நிற்கிறா, ஒரு கர்ப்பிணி நிற்கிறா, நிறைமாத கர்ப்பிணி, நண்பன் நிற்கிறான், காரில் வரான் ஒருத்தன். மழை ஆரம்பிச்சுட்டுது. அப்போ ஒருத்தன் கேட்குறான், அந்த காரில் ஒருத்தருக்கு தான் இடம் இருக்குது உள்ள. அவனை காருக்காரனை கேட்டான் ஒருத்தன், இந்த மூவரும் உனக்கு வேண்டியவர்கள், இந்த மூவரில் யாருக்கு நீ உன் காரில் இடம் கொடுப்பாய்? அப்போ அந்த பையன் அழகா பதில் சொன்னான், இந்த காரை நண்பனிடத்தில் கொடுத்து நிறைமாத கர்ப்பிணியை ஆஸ்பத்திரி கூட்டி போடான்னு சொல்லிட்டு என் காதலியோடு பஸ்ஸில் நான் போயிடுவேன்னு சொன்னான்னா, அவன் காதல் ஜெயிப்பதற்கும் நண்பன்தான் துணை நிற்கிறான் என்றால் நட்பு எதையும் எதிர்பார்க்காது. தன் நண்பன் எதிர்பார்ப்பதை நிறைவேற்றி தருவதற்கு, இன்னும் சொல்ல போனால் காதல் பரிசை எதிர்பார்க்கும். நட்பு தன்னையே பரிசாக கொடுக்க முன் வரும் என்றால் ஒரு சமயம் காதல் கூட சாதலை உண்டாக்கும். காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல்னு மகாகவி பாரதி பாடினார். காதல் கூட சில சமயம் சாதலை தரும், நட்பு என்றைக்கும் சாதனை தரும் என்பதனால் காதலுக்கை வாழ வைப்பது கூட நட்பாக இருப்பதனால் நட்புக்கு 51 மதிப்பெண்,
காதலுக்கு 49 மதிப்பெண் அளித்து என்றும் இனிமை தருவது நட்பே என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி உரையுடைகிறோம். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிகவும் அருமையான ஒரு பட்டிமன்றத்தை நமக்கு தந்த புலவர் ராமலிங்கம் அவர் தம் குழுவினருக்கு எம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். Now it's time for the pleasantries. இந்த மாநாட்டுடைய சேர்மன் நம்முடைய டாக்டர் மகிழன் அவர்களுக்கும் நம்முடைய டைனமிக் கவர்னர் முத்தையா பிள்ளை அவர்களுக்கும் உண்மையிலேயே நன்றி பாராட்ட நாம் கடைபெற்றிருக்கின்றோம். பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னன் நம்முடைய புலவர் ராமலிங்கத்தினுடைய பட்டிமன்றத்தை நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய டிவியில் பார்த்துருக்கிறோம், நிறைய மீடியாலெலாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய நம்முடைய டிஜி அவர்களுக்கும் நம்முடைய சேர்மன் அவர்களுக்கும் உங்களுடைய உற்சாகமாக கரகோசத்தை கொடுக்கக்கூடிய நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நகைச்சுவை பேசுனா நல்ல சிரிப்பு இருக்கணும். ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு நகைச்சுவை பேச்சாளர் கூட்டம் பசங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் சிரிக்க சிரிக்க பேசுவார். ஏன்னா யாராவது சிரிச்சிங்கன்னா பல்ல பேத்து முடியும் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறதுல நம்முடைய நகைச்சுவை பட்டிமன்றத்தினுடைய நம்முடைய நடுவர் அவர் முன்னுரையில் சொன்னார், இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாங்கள் நகைச்சுவை எல்லாம் சொல்லுவோம், நீங்கள் உடனே சிரிக்க வேண்டும்னாரு. அப்போ அதெல்லாம் கோடிட்டு காட்டினார். முதல் சொல்லத்தில் 25 ஜோக்கில் சிரித்தாங்க. நல்ல கருத்து சொல்லத்தில் உற்சாகமாக கைதட்ட வேண்டும்னு சொன்னார். உண்மையிலேயே இந்த அரங்கம் அவங்க நல்ல ஜோக்கத்தில் உற்சாகமாக கைதட்டி நல்லா சிரிப்பு கொடுத்துறார்கள். உண்மையிலேயே இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்தது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து இந்த முத்து மயில் மித்திர மாநாடு என்ற அருமையான ஒரு பெயர். இது காதலா நட்பா என்ற ஒரு கடுமையான ஒரு தீர்ப்பில் நட்பு என்று தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார். இது நம்முடைய மாவட்டத்தின் கான்ஃபரன்ஸுடைய நம்முடைய நேமுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும். உண்மையிலேயே அற்புதமான இந்த வெற்றிக்கு காரணமான நம்முடைய புலவர் ராமலிங்க ஐயா அவருக்கும் அவருடைய எந்த டீமுக்கும் நன்றி பாராட்டி விடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you, Sessions Co-Chair, Past District Governor, Rotarian PNB Murugadas, for your closing remarks.